கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். பரலோகத்தின் இரகசியங்கள் என்கிற தலைப்பில் எங்களது இந்த யூடியூப் சேனல் வழியாக மறுபடியுமாக உங்களை தேவனுடைய வசனங்களோடு தொடர்பு கொள்வதில் ரொம்ப சந்தோஷம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த வாரத்தில் நாம் என்ன பார்த்தோம்? நரகம் என்கிற ஒரு பாடத்தை கொடுத்து பார்த்தோம் இல்லையா? மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கலாம். பைபிளில் நரகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கவனிச்சின்னா, முதல்ல நரகம் அப்படிங்கிறது நம்ம எந்த அளவுக்கு கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் விசுவாசிச்சிருக்காங்க என்று சொல்லி கவனிக்கும்போது, பாவம் செய்தவர்களெல்லாம் தேவன் நரகத்தில் போட்டுறார், நல்லது பண்ணவங்களெல்லாம் தேவன் பரலோகத்துக்கு எடுத்துக்கிறார். இதுதான் ஜென்ரலான ஒரு விசுவாசம். இந்த பூமியில் பாவம் செய்யாத மனுஷன் யாருமே இல்லை. அப்போ எல்லாத்தையும் தேவன் நரகத்தில் தான் போடணும். சரி, ஒரு 4 வருஷம் செய்த பாவத்திற்கு 40,000 வருஷம் நரகத்தில் போட்டு நெருப்பிலேயே ஒருத்தனை வாட்டினா அது எப்படி இருக்கும்? ஸோ இந்த கருத்துக்கள் எல்லாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். அதை தொடர்ந்து நரகம் என்பது பைபிளில் என்னன்னு சொல்லி, வசனங்கள் என்னன்னு சொல்லி எல்லாம் பார்த்தோம். அதில் முக்கியமாக நெருப்பு எரிஞ்சிட்ருக்கோம், புழு அங்கே இருக்கும், அக்கினி அழியாமலும் புழு சாவாமல் இருக்கும் என்கிற ஒரு காரியத்தில் நரகம், எரி நரகம். அப்புறம் இன்னும் சொல்லப்போனால் அக்கினி உள்ள ஒரு நரகம், அப்புறம் நித்திய அக்கினி அப்படின்னு நல்ல வார்த்தைகள் வந்தது. இதெல்லாம் நம்ம கடந்த வாரத்திலேயே பார்த்தோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த நரகம்னு மொழிபெயர்க்கப்பட்ட இடம் எருசலேம் பட்டணத்தினுடைய இன்னோம் பள்ளத்தாக்கு, குப்பமேட்டு வாசல், குப்பமேடு. அந்த குப்பமேட்டில் இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குப்பை கூலங்கள் எல்லாம் கொட்டுவாங்க. சிலுவையில் மரணம் அடையக்கூடிய மிக தவறான ஜனங்களை அவர்களுக்கு மரியாதை இல்லாதனால அங்கே கொண்டு போய் அவர்களை அடக்கம் பண்ண மாட்டாங்க, அந்த குப்பையில் வீசிடுவாங்க. ஸோ அவங்களுடைய அந்த ஒரு பிணம் அங்கே ஒரு பக்கம் புழு இருக்கும், நண்டிகிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் நெருப்பு எரிஞ்சிட்ருக்கும். ஆண்டவர் என்ன சொன்னார்னா, அவருடைய காலத்திலேயே அங்கே இருக்கக்கூடிய அந்த கெஹன்னா அப்படிங்கிற அந்த இடத்துக்கு பேர் கெஹன்னா, இன்னோம் பள்ளத்தாக்கு. அந்த கெஹன்னாவில் இருக்கக்கூடிய அந்த எரியக்கூடிய இடத்த பற்றி பேசுகிறார். நீ 2 கையுடையவனாய் நீ அந்த மாதிரி ஒரு தவறான விஷயத்தை செய்து நீ அப்படிப்பட்ட ஒரு தண்டனைக்குள்ளே போகிறத விட, அந்த யார் உனக்கு இடரல் உண்டாக்குகிறார்களோ அவர்களை நீ கட் பண்ணிவிட்டு நீ ராஜ்யத்திற்குள்ளே போகிறது நல்லது இல்லையான்னு கேட்டார். ஸோ இதை குறித்து இன்னும் டீட்டெயிலாக நிறைய வசனங்கள் இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கவனிங்க. ஒருவேளை இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தயவுசெய்து கமெண்ட்ரியில் நீங்கள் கொடுங்க, எழுதுங்க, இந்த சந்தேகங்கள் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம யூடியூப்பில் தான் உங்களோட நாங்கள் தொடர்பு கொள்கிறோம். இப்போ நேரடியாக ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தோம்னா அந்த மாதிரி கூட நாங்கள் ஒவ்வொரு ஊரில் நேரடியாக கூட கிளாஸ் எடுப்போம் வாரம். அப்போது அவர்களுக்கு என்ன சொல்லுவோம், உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் ஒரு டைரியில் எழுதி வைங்க. ஒரு 60 சப்ஜெக்ட் முடியும் போது ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து என்ன செய்யலாம், அதுக்கு அந்த என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அத்தனையும் வேத வசனங்களின் மூலம் நம்ம கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கும் அதே மாதிரி தான். ஒருவேளை நீங்கள் பர்சனலாக இதை குறித்து நீங்கள் கேட்கணுன்னு விரும்பினா, அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, உங்கள் ஊருக்கே நாங்கள் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவோம். ஆனால் அதுக்கு முன்னால் நீங்கள் 60 சப்ஜெக்ட் 60 பாடங்கள் தொடர்ந்து கேட்கணும். ஒன்று விட்டுட்டு ஒன்றை கேட்காம அப்புறம் அந்த கேட்காததில் ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. அப்போ நீ எல்லா சப்ஜெக்ட்டுமே கேட்கணும். 60 பாடங்கள் முடியும் போது ஒரு டைரியில் என்னென்னவெல்லாம் சந்தேகங்கள் இருக்கோ ஃபுல்லாக எழுதிடுங்க. அது நமக்கு தேவனுக்கு சித்தமாக இருந்தால் நாங்கள் நேரடியாகவே உங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் இருக்கிற இடத்துக்கே நாங்கள் அதை கிளியர் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கணும். ஸோ இது சத்தியம், இதில் எந்த விதமான காம்ப்ரமைஸு கிடையாது. அதனால் தயவுசெய்து அதை புரிந்து கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்போது கடந்த வாரத்தில் நரகம் பற்றி முடிச்சோன்னே, நரகம் என்ற ஒரு இடம் இருக்கா அப்படின்னா, நான் இன்றைக்கு கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி விசுவாசிக்கிற மாதிரி நரகமெல்லாம் இல்லை. பாவம் செய்தவர்களை தனியாக ஒரு இடத்துல போட்டு பல 1000 வருஷங்கள் நெருப்பில் போட்டு வாட்டுற மாதிரி எந்த இடமும் இல்லை. புரியுதுங்களா? அன்னைக்கு அவர் பேசின ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசினது அங்கே இருக்கக்கூடிய கெஹன்னா என்று சொல்லக்கூடிய அந்த இன்னோம் பள்ளத்தாக்கில் எரியக்கூடிய நெருப்பு, அங்கே போடக்கூடிய பிணங்களுடைய அந்த ஒரு நெருப்பை தான் அங்கே பேசினார். சரியா? ஓகே, சரி. அப்படின்னா கடைசியாக எப்படி முடிச்சோம் ஞாபகம் இருக்கா? அப்போ நரகம்னு ஒரு இடம் இல்லை,
அப்படி கடவுள் போட்டு வாட்டுறதில்ல. கடவுளுடைய திட்டமே ரட்சிப்பு தான். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். எல்லாமே கிளியர். அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நாங்கள்லாம் நரகம் இருக்குங்கிறத சொல்லித்தாங்க ஜனங்க பயந்துட்டுருக்குறாங்க பாவம் செய்யாமல் அப்படின்னு சொல்லி. அப்போ நரகமே இல்லைன்னா, அப்போ ஒரு தண்டனையே இல்லைன்னா, அப்போ ஜனங்களுக்கு பாவம் செய்யறதில் தைரியம் வந்துடும்ல என்று சொல்லி ஒரு கொஸ்டின் போடும்போது, அந்த கேள்விக்குரிய விடையை அடுத்த வாரம் நியாய தீர்ப்பின் நாள் என்கிற ஒரு தலைப்பில் பார்க்கலாம்னு சொல்லி முடித்தோம். ஞாபகம் இருக்குங்களா? ஓகே. அப்போது இன்றைக்கு அந்த பாடத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டான்னா அவனுக்கு தண்டனை இல்லையா? உண்டு. தேவனுடைய நியாய தீர்ப்பில் தண்டனை கட்டாயம் உண்டு. யாருக்கு இருக்கு, என்ன தண்டனை என்பதை குறித்து நம்ம தெரியறதுக்கு முன்பாக இந்த நியாய தீர்ப்பின் நாள் என்கிற ஒரு பாடத்தை குறித்து பார்க்கணும். அதாவது நியாய தீர்ப்புன்னு தனியாக ஒரு விஷயம் இருக்குது. பைபிளில் த ஜட்ஜ்மெண்ட் டே அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, நியாய தீர்ப்பின் நாள். அந்த நியாய தீர்ப்பின் நாள் என்கிற பாடத்தை நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்த்தால்தான் நியாய தீர்ப்பினுடைய அர்த்தம் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஓகே. இப்போ நம்ம அதனுடைய அடிப்படைக்குள்ளே நம்ம போகலாம். இப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட் டே அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம். இயேசு கிறிஸ்து வந்து என்ன செய்வார், வரிசையாக நிற்க வைப்பார். உலக ஜனங்களெல்லாம் வரிசையை நிற்க வச்சு கிறிஸ்தவர்களெல்லாம் பாருங்கள். பார்த்தா போன வாரம் கூட சொன்னோம் இல்லையா, அந்த தங்க படிக்கட்டில் போய் நீங்கள் எல்லாம் தங்க மேலே போய் பரலோகம் ஃபுல்லாக தங்கமாக இருக்கும், அங்கே போய் நீங்கள் தங்கம் எல்லாம் தூங்கிட்டுருங்க, நல்லபடியாக அங்கே வந்து உங்களுக்கு கடவுளோடு இருங்க. அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் அல்லாதவங்க, சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவங்க எல்லாத்தையும் கீழே நரகத்தில் போய் நீங்கள் வாட்டுங்க, பாவம் செய்தவர்கள் என்று சொல்லி இப்படியாகத்தான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து இந்த பூமியில் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாருடைய விசுவாசமாக இருக்கும். அப்போது இந்த படத்தையெல்லாம் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா பாருங்கள், இந்த படத்தையெல்லாம் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா இது வந்து ஒரு மூவிங் பிக்சர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பரலோகங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு இமேஜினேஷன், அந்த மாதிரிலாம் போன வாரமே நம்ம பார்த்தோம். அப்போ அப்படி இருக்கக்கூடிய காலப்பகுதியில் இந்த நரகம் அப்படிங்கிற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா ஜனங்களையும் அவர் நியாயம் தீர்த்து கொண்டு போய் போடுறார் அல்லது நெருப்பில் போட்டு எரிக்கிறார் அப்படிங்கிறது எல்லாம் கவனிக்கும்போது, அப்போது ஒரு சிலருக்கு என்ன தோணுது அப்படின்னா, கடவுளுடைய திட்டம் தான் என்ன, எல்லாத்தையும் நெருப்பில் போட்டு எரிக்கிறதா? நிறைய பேர் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, அவருக்கு தான் எல்லாருமே பாவத்தில் போவாங்கன்னு தெரியுமில்ல, ஆதாம் பாவம் செய்வார்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்போ தெரிஞ்சோடனே ஏன் அதுக்கு முன்னாடியே தடுத்துருக்கக்கூடாதா? எத்தனை கேள்விகள். சரி, பாவம் செஞ்சிட்டார். இப்போ பாவம் செஞ்சது தெரிஞ்சு செஞ்சாரா தெரியாமல் செஞ்சாரா? ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, பைபிள் இருக்குது. அவர் தெரிஞ்சால் தான் அவர் சாப்பிட்றார். அப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஆதாம நிமித்தம் வரக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் அந்த தண்டனை வந்துருச்சு. அப்போ அது எப்படி அது சரியாக இருக்கும்? சரி, இது ஒரு பக்கம். அப்போ இந்த உலக ஜனங்களுக்காக ஜீவன் கொடுக்க இயேசு கிறிஸ்து வந்தார்னு படிக்கிறோமே. அப்போ இயேசு கிறிஸ்து ஜீவன் கொடுத்து தான் என்ன பிரயோஜனம்? எல்லாரும் பாவம் செஞ்சவங்களாம் நரகத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா, அப்போ இயேசு கிறிஸ்து ஜீவன் கொடுத்து தான் என்ன பிரயோஜனம்? அப்படியே நான் ஜீவன் கொடுத்துட்டேன் அவ்வளோதான், நீங்கள் நரகத்துக்கு போங்க அப்படின்னு அர்த்தமா? இல்லை, உங்களுடைய பாவங்களுக்காக நான் ஜீவன் கொடுத்துட்டேன், அதனால் அதிலிருந்து நான் உங்களை வெளியே கொண்டு வந்து மறுபடியும் நான் உங்களுக்கு ஜீவனுக்குள்ளே வழி நடத்துகிறேங்கிறது அர்த்தமா? இதெல்லாம் தாங்க சிந்திக்கணும். அல்டிமேட்டாக தேவனுடைய திட்டம் என்ன? மறுபடியும் வாசிக்கலாம் பாருங்கள். மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததேன், பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? எவ்வளோ கிளியராக இருக்கு பாருங்க. ஒரு தெய்வ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதானே அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவருக்குள் பரிபூரணமாக இருந்தது, பின்னையா ஒருத்தனை படித்தாருங்கிறார். அவர் நினச்சிருந்தா நிறைய பேர்த்த படிச்சிருக்கலாம். ஒரு ஆதாம் வந்து கெட்டு போனோன்னு அவரை வந்து அழிச்சுட்டு 10 ஆதாம் செஞ்சு நடுவில் இருக்கிற அந்த பழ மரத்தை மட்டும் எடுத்துருந்தாருன்னு இந்த ப்ராப்ளமே இல்லையா? ஆனால் தேவன் எந்த மனுஷன் பாவத்திற்குள்ளே விழுந்தானோ அவனுடைய சந்ததியவே ஒரு தெய்வ பக்தி உள்ள சந்ததியாக மாற்றணும். அதுதான் தேவனுடைய திட்டம். அதனால தான் நம்ம 2ஆம் உலகம் சப்ஜெக்ட்லாம் பார்த்தோம். ஒரு தெய்வ பக்தி உள்ள சந்ததி வரணும்னா ஒரு தெய்வ பக்தி உள்ள ஒரு முற்பிதா இருக்கணும். அந்த முற்பிதா தான் 2ஆம் உலகத்தில் ஆபிரகாம், முதல் உலகத்தில் ஆதாம். அப்போ அவருக்கு தெய்வ பக்தி உள்ள சந்ததி வரைக்கு தகப்பனா அவர் இல்லை. ஆனால் ஆபிரகாம் ஒரு தெய்வ பக்தி உள்ள சந்ததிக்கு ஒரு தகப்பனாக இருந்தார். ஏன்னா அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தெய்வ பக்தியை தேவனிடத்தில் காமிச்சார். ஸோ அதன் நிமித்தமாக ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் 3 ஆசீர்வாதம், உன் சந்ததி வானத்து நட்சத்திரம் போல
அது பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை வாங்கக்கூடிய ஒரு வகுப்பார். அப்புறம் கடற்கரை மணலை போல அது இஸ்ரேல் ஜனங்கள். உன் சந்ததிக்குள் எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதிக்கிறார். அதுதான் மூன்றாம் உலகத்தில் ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் உயிர்த்தெழுப்புறார். அப்போது கிறிஸ்துவை இப்போ நம்புறவங்களை மட்டும் உயிர்த்தெழுப்புறாரா, இல்லை எல்லாரையும் உயிர்த்தெழுப்புறாரா? கிறிஸ்துவை நம்புறவங்களுக்கு மட்டும்தான் மீட்பு கொடுக்குறாரா, இல்லை எல்லாத்துக்கும் மீட்பு கொடுக்குறாரா? கிறிஸ்துவை நம்புகிறவர்களுக்கு இப்போ ரட்சிப்பா, இல்லை எல்லாருக்கும் ரட்சிப்பா? 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த வசனம் ஒரு பிளானை சொல்லுது. முதல்ல எல்லாரும் ரட்சிக்கப்படணும், அதுக்கப்புறம் தான் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். கவனிக்கிறீங்களா? டோட்டல் உலக ஜனங்களையும் முதல்ல ரட்சிக்கணும். என்ன பிரச்சனைகள் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாது, ஒன்றுமே சத்தியமே தெரியாது. அந்த பிரச்சனையில் இருக்கிறவங்களை முதல்ல என்ன செய்யணும்? இப்போ ரட்சிக்கணும், அதுக்கப்புறம் தான் சத்தியத்தை அறிகிற அறிவை. இதுதான் ஆர்டர். இப்போ நம்ம அப்படி இல்லை, முதல் நம்ம சத்தியத்தை அறிகிற அறிவை அடைகிறோம். இப்போ நம்மங்கிறது யார்? இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய ராஜாக்களுடைய அழைப்புக்குள்ளே வந்திருக்கிறோம் இல்லையா? இந்த அழைப்புக்குள்ளே வந்திருக்கிறவங்களுக்கு இந்த வசனத்துக்கு சம்மந்தம் இல்லை. டோட்டலாக எல்லா ஜனங்களையும் ரட்சிக்கிறதுக்கு தான் தேவனுடைய திட்டம். அப்போ முதல் ரட்சிக்கணும். புரியுதுங்களா? எல்லா மனுஷனும் ரட்சிக்கவும். அப்போது தேவனுடைய பிளானில் கொஞ்சம் கவனிச்சுன்னா, ஏன் தேவன் எல்லாத்தையும் ரட்சிக்க விரும்பினார்? பாவம் செஞ்சாலாம் அழிஞ்சு போயிட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லும்போது, அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நல்லா புரிஞ்சுக்கலாம். இன்னக்கும் தேவனை குறித்த நாலேஜ் நிறைய பேர்த்துக்குள்ள ஒருத்தருக்குமே இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றின ஒரு நாலேஜு கிறிஸ்தவர்களுக்கே அதிகமாக இல்லைங்கிற போது மற்றவங்களுக்கு எப்படி? அப்போ வேதத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய திட்டங்கள், அவருடைய பிரமாணங்கள் இன்னும் சரிவர வெளியே சொல்லப்படவே இல்லை. தெரியாதுங்க. அது சரியாக தெரிஞ்சிருந்தா கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு என்ன ஆயிருப்பாங்க தெரியுங்களா? கிறிஸ்துவாக மாறி இருப்பாங்க. நான் சொல்கிறது புரியுதா? அது தெரிஞ்சிருந்தா கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவாக மாறி இருப்பாங்க. அல்டிமேட்டாக நம்ம கிறிஸ்துவாக மாறுறது தான் கிறிஸ்தவர்களுக்கு தேவன் கொடுத்துருக்கிற ஒரு மகா பெரிய அழைப்பு. ஸோ அது என்னன்னே தெரியாமல் இன்றைக்கி உலகம் போகிற போக்கில் எல்லாரும் போயிட்டுருக்குறாங்க இல்லையா? காரணம் என்ன? இவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இது தேவனுக்கு தெரியுமா? தெரியும். இப்போ எல்லா ஜனங்களும் ஒரு அறியாமையில் இருக்காங்க. அது தேவனுக்கு தெரியுமா? தெரியும். தெரிஞ்சதுனால தான் இந்த அறியாமையில் இருக்கிற ஜனங்களை, அறியாமையில் இருக்கிற காலத்தில் அவர் என்ன செய்கிறார் பாருங்கள். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போலிருந்தார். பார்த்தீங்களா? இது வரைக்கும் ஆதாம் தோன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கவனிச்சினா ஒரு அறியாமையில் இருக்கிறாங்க ஜனங்க. அதனால தான் தேவன் என்ன செய்கிறார்? சைக்காலஜிக்கலாக அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷருக்கெல்லாம் கட்டளையிடுகிறார். இப்போ பாருங்க, இப்பொழுதோங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லப்படும். இப்பொழுதோ எங்குமுள்ள மனுஷருக்கு நீங்கள் மனம் திரும்பணும். அப்போ இன்னைக்கு கூட எல்லாரும் மனம் திரும்பினதான் சரி, ஒரு நமக்கு தெரியல இல்லையா? அப்போ அந்த இப்பொழுதோங்கிறது எப்போங்கிறது நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கணும். இப்பொழுதோங்கிறது எப்போன்னா பாருங்கள், மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அப்போஸ்தலர் 17:31 கவனிக்கிறீங்களா? மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே தாம் நியமித்த மனுஷனை கொண்டு இந்த பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். நல்ல கவனிங்க, இது ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப டீப்பான ஒரு வசனம். ஏற்கனவே என்ன சொன்னார்? அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், கண்டுக்காமல் விட்டான்ட்டார். ஆனால் இப்போ நீங்கள் எல்லாரும் மனம் திரும்பணும். எப்போ? மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். கவனிக்கிறீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார்னா என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே ஒரு நாளை குறிச்சார். புரியுதுங்களா? அந்த நாளில் எதுவும் செட்ரைட் ஆகலை, அதனால தான் இன்னொரு நாளை குறிக்கிறார். அப்போ ஏற்கனவே குறித்த நாள் என்ன? அதுதாங்க ஆதாமுக்கு குறிச்சார். புசிக்கும் நாளிலே, கவனிக்கிறீங்களா? புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் அப்படின்னார்.
அந்த நாளில் அவர் என்ன பண்ணிட்டார்? பூசிச்சு அந்த மரணத்துக்குள்ளே போயிட்டார். எல்லா ஜனங்களும் மரணத்துக்குள்ளே போகும்போது தேவன் எல்லாத்தையும் ரட்சிக்கிறதுக்காக ஒரு திட்டம் வச்சதுனால தான் இப்போ அவர் சொல்கிறார், இல்லை மேலும் ஒரு நாள் வச்சேன், இன்னொரு நாள் இருக்குது, மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே தாம் நியமித்த மனுஷனை கொண்டு இந்த பூமியை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதுனாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார். என்ன நிச்சயம்? மரித்தோர் உயிர் தெழுவார்கள் என்ற நிச்சயம். அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து காமிச்சார். அந்த நிச்சயத்தை இப்போ நமக்கு கொடுக்குறார். அப்போ யார் உயிர் தெழுந்தாரோ, யார் ஜனங்களுக்காக ஜீவன் கொடுத்தாரோ, அந்த ராஜா, அந்த நியாயாதிபதி இந்த பூமியில் என்ன செய்ய போகிறார்னா, இன்னொரு நாளில் வந்து நியாய தீர்ப்பு செய்ய போகிறார். அதுதான் மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். புரியுதுங்களா? அதனால தான் யோவான் 5:27 வாசிக்கலாம். அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படின்னு அந்த மேலும் ஒரு நாள்ங்கிறத தான் நம்ம பேதுரு எழுதினார்லையே, நம்ம ஏற்கனவே பேசிக் சப்ஜெக்ட்லேயே பார்த்துட்டோம். பிரியமானவர்களே பாருங்கள், 2 பேதுரு 3:8 பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிற என்கிற ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? தெரிஞ்சு வச்சுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நாளுங்கிறது 1000 வருஷம் மாதிரி, 1000 வருஷங்கிறது ஒரு நாள் மாதிரி தெரிஞ்சு வச்சுங்க சொல்கிறார். புரியுதுங்களா? அப்போது மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார்னா அதுதான் அந்த 1000 வருஷம். இதை தாங்க பைபிள் சொல்லுது, 1000 வருஷ அரசாட்சி. இதெல்லாம் ஒரு 10-15 வருஷங்களுக்கு முன்னால் இந்த 1000 வருஷ அரசாட்சிங்கிற வார்த்தையே கிறிஸ்தவர்கள் மத்தியில் வரல. இப்போனா ஏறோ ஒரு சிலர் இந்த வசனங்களை படிக்கிறதுனால உச்சரிக்கிறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 1000 வருஷ அரசாட்சி. அப்போ அதுதான் அந்த நாள். இதுக்கு பைபிளில் நிறைய பேர் இருக்குது. நியாய தீர்ப்பின் நாள், கர்த்தருடைய நாள், மப்பும் மந்தாரமான நாள், புரியுதுங்களா? நீதியை சரிக்கட்டும் நாள், தேவனுடைய நாள், நிறைய அது இதெல்லாமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்தை சொல்கிறார். அந்த ராஜ்யம்ங்கிறது ஒரு நாள், அதுதான் மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு இந்த பூமியை அவர் நியாயம் தீர்க்க போகிறார். அப்படின்னா இப்போ நமக்கெல்லாம் நியாய தீர்ப்பே இல்லையா? தெரியல, இப்போ பார்க்கலாம். அதனால தான் அடுத்த வசனம் பாருங்கள், 2 பேதுரு 3:13 வாசிக்கலாம். அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். பாருங்க, அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும் புதிய வானம், புதிய வானம்ங்கிறது புதிய அரசாட்சி, புதிய பூமிங்கிறது இந்த பூமியில் இருக்கிற புதிய அமைப்புகள், ஜனங்களே புதுசாயிரும் ராஜ்யம் வரும்போது. நீதி வாசமாக இருக்கும் அங்கே, இப்போ நீதி மோசமாக இருக்கும், இப்போ அப்படி தான் இருக்குது. இப்போ அவருடைய ராஜ்யத்தில் நீதி வாசமாக இருக்கும். ஸோ அப்படின்னா எப்போ இந்த நியாய தீர்ப்பை அவர் செய்ய போகிறார்? த ஜட்ஜ்மெண்ட் டே, நியாய தீர்ப்பின் நாள். சரி, அப்படி ஒரு வேளை இந்த பூமியில் ஒரு கிறிஸ்து வரும்போது நல்லவங்களுக்கெல்லாம் பரலோகம், கெட்டவங்களுக்கெல்லாம் நரகம், நல்லது செஞ்சவங்களுக்கெல்லாம் பரலோகம், மோசமானவங்களுக்கெல்லாம் நரகம். அப்படின்னா இந்த பூமியில் நல்லது செய்தவர்கள் யார்? நீதிமான்கள் யார்? ரோமர்கள் நிருபம் 3:10 பாருங்க. அந்தப்படியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, அவ்வளோதான். உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழிதப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருத்தங்கூட இல்லைன்ட்டார். அப்புறம் எங்கே பரலோகம் போகிறது? எல்லாரும் எங்கே தான் போயாகணும்? நரகத்துக்கு தான் போயாகணும். ஏன்? பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. படிக்கிறோம் இல்லையா? பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இறங்கி வருகிறார். இன்னைக்கு பெரிய ஒரு டாக்டரின் இந்த பூமியில் இருக்குது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரும்போது ஒரு ராஜாதி ராஜாவாக வருவார், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஒரு பெரிய நியாயாதிபதியாக வரப்போகிறார், அதுலேயும் டவுட் இல்லை. அப்போ எல்லாருக்கும்
பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வர்றாருனாலே நிறைய பேருக்கு எப்படி இருக்குது தெரியுங்களா? பயமாக இருக்குமா இல்லை சந்தோஷமாக இருக்குமா? வேறு மாதிரி சொல்லணும்னா, இப்போ இயேசு கிறிஸ்து வந்து இப்போ ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்குறாரு. எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க தான் வர்றார். அப்போ நியாய தீர்ப்பு கொடுக்க வரும் பொழுது இங்கே உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்காகட்டும், சரி உலகத்தில் இருக்கிற ஜனங்களை விட்டுருங்க, கிறிஸ்தவர்களாகிய நம்மகிட்டே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இயேசு கிறிஸ்து வந்து நம்ம ஒவ்வொருத்தராக இண்டிவிஜுவலாக நியாயம் தீர்க்க போகிறக்கு வர்றாருன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த நியாய தீர்ப்பு பயமாக இருக்குமா சந்தோஷமாக இருக்குமா? நீங்களே சொல்லுங்க, எப்படி இருக்கும்? பயமாக இருக்கு இல்லையா? பாருங்கள், அப்போ நியாய தீர்ப்பு வருது. ஏன் அப்படின்னா, எங்கே நம்ம செஞ்ச பாவத்தில் வெளியே சொல்லிடுவாரோ, எங்கே நம்ம செஞ்ச தப்பையெல்லாம் வெளியே சொல்லி ஒரு தண்டனை கொடுத்துருவாரோ, இந்த சிந்தனையிலே தான் அநேக கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க. ஒரு சிலர் அதுக்குரிய சிந்தனையில் இல்லை. கிறிஸ்து வருவாருங்கிற விசுவாசம் கூட இல்லை. சரி வந்தாருன்னா எப்போ வந்துட்டு போகிறார் அப்படிங்கிற மாதிரிலாம் திங்க் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அன்புக்குரிய சகோதர சோழி, இப்போ நம்ம வேதத்தை கூர்ந்து ஆராயக்கூடிய, விசேஷமாக இந்த அழைப்புக்குள்ளே வந்த தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தை ஆராய்ஞ்சு பார்த்து தான் ஆகணும். அப்போ ஒரு பயமாக ஒரு சந்தோஷமானு கேட்டால், நியாய தீர்ப்பு என்றாலே எல்லாரும் பயமாக தான் இருக்கும். ஒன்றும் வேண்டாம், ஒரு கோர்ட்டுக்கு போனால் 2 பேர், ஒருத்தர் ஒரு குற்றவாளியாக இருக்கிறவர், இன்னொருத்தர் அவருக்கு ஆப்போசிட்டாக 2 பேர் நிற்கிறாங்க. இப்போ ஜட்ஜ்மெண்ட்டு வரக்கூடிய டைம் நாளை காலையில் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு வேளை ஒரு குற்றவாளியாக இல்லாதவருக்கே கொஞ்சம் உதறலாக இருக்கும். எப்படி நியாய தீர்ப்பு வருமோ? அப்போ ஒரு நியாய தீர்ப்புங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சுனாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் இல்லையா? இப்போ நம்முடைய வேதத்திற்குள்ளே போய் நியாய தீர்ப்பு வந்துச்சுன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நியாய தீர்ப்பு வந்துச்சுன்னா, அல்லது நியாய தீர்ப்பின் நாள் வந்துச்சுன்னா, இந்த பூமியில் பயமா சந்தோஷமா? இப்போ வசனம் வாசிக்கலாம். கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? இப்போ நான் அந்த ஸ்லாங்கில் வாசிக்கிறேன் பாருங்கள், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். 96ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் கவனிங்க. வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக. இப்படி படிக்கணும். நாடும் அதிலுள்ள யாவும் களிகூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கம்பீரிக்கும். இந்த வசனம் எப்படி இருக்கு சொல்லுங்க? இப்போ நான் படித்தேன் இல்லையா? இந்த வசனம் இப்போ ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொல்லுதா, ஒரு பயப்பரமான விஷயத்தை சொல்லுதா? கவனிங்க. கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கம்பீரிக்கும், சமுத்திரம் முழங்குவதாக. அப்படின்னா இப்போ பின்னாடி ஏதோ இதுக்கு பின்னாடி சில வசனங்கள் வருது. அப்போது அந்த வசனங்களுக்கு முன்னாடியே இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, பின்னாடி ஒரு மகா பெரிய சந்தோஷமான விஷயம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அது என்னன்னு படிக்கலாமா? பாருங்கள், 96ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார். கவனிக்கிறீங்களா? அப்போ அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயந்தீர்க்க வர்றாருனாலே இந்த பூமியில் புரியுதில்ல, வானம் எல்லாம் கம்பீரிக்குமா, காட்டு புஷ்பங்கள் எல்லாம் பயங்கரமாக அது என்ன ஆகும், அது பெரிய அளவில் ஒரு சந்தோஷம். அப்படின்னா புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து நியாயந்தீர்க்க வர்றாருனா இந்த பூமியை பூரிச்சு போயிடும்னு பைபிள் சொல்லுது. இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம்? ஐயோ ஒரு வர்றாருன்னா பயங்கரமான பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் பைபிள் சொல்லுது பாருங்கள், அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயந்தீர்ப்பார். இது எப்படி நிறைய பேர் படிச்சிருவாங்கன்னா, அவர் வருகிறார், பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும். இப்படி படிக்கக்கூடாது. பூலோகத்தை நீதியோடும், பூலோகங்கிறது உலகம், இந்த உலகத்தினுடைய அமைப்பு, சாத்தானுடைய அமைப்பு. இதுக்கு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரும்போது இந்த சாத்தானுடைய அமைப்பு தான் இந்த பூலோகம். இதுக்கு ஒரு நீதியான நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறார். அதே சமயத்தில் ஜனங்களுக்கு ஒரு சத்தியத்தின்படி நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறார். அதைத்தான் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயந்தீர்ப்பார். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வர்றாருனாலே பாருங்க, இந்த பார்க்க பாருங்கள் எவ்வளோ அழகாக பார்க்கறதுக்கு. பூமியே பூரிச்சு போயிடுமா, அவ்வளோ சந்தோஷம் இந்த பூமியில் இருக்குமா. அதுதாங்க ஒரு நியாய தீர்ப்பின் நாள்.
இதையத்தான் வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரம் அதன் நிறைவும் முழங்குவதாக, நாடும் அதில் உள்ள யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்களெல்லாம் கம்பீரிக்கும். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும். அப்போ கொண்டு தடவை இதை கவனிங்க. பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயத்தீர்ப்பார். இப்போ நம்ம பூலோகத்துக்கு நீதியோடு நியாயத்தீர்ப்பு அப்படிங்கன்னா என்ன, ஜனங்களுக்கு சத்தியத்தில் நியாயத்தீர்ப்புன்னு என்ன? இந்த பூலோகம், இந்த லோகம், இப்பிரபஞ்சம், இப்பிரபஞ்சத்தின் தேவன் சாத்தானுக்கே பேர் இருக்குது. 2ஆம் உலகத்தினுடைய ஒரு தலைவனே அவன் தானா, இப்பிரபஞ்சத்தின் தேவன். அப்போது இந்த பிரபஞ்சம், இந்த பூலோகம் அவன் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய அரசாட்சி, போதனைகள், தவறான குணங்கள், சர்ச் சிஸ்டம், மக்களுடைய மனநிலை எல்லாமே படு மோசமாக இருக்குது. இப்போ திருந்தவே மாட்டாங்க, திருந்தவே மாட்டாங்க. ஏன்னா அது சாத்தானுடைய மைண்டு, அதில் எல்லா ஜனங்களும் உள்ளே போயிட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி எவ்வளோ பிரச்சனைகள்லாம் போயிட்டுருப்பாங்க. தலைவர்களும் சரியில்லை. அப்போது இந்த பூலோகங்கிறது சாத்தானுடைய இந்த உலகத்துக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரும்போது ஒரு நீதியான நியாய தீர்ப்புனா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது அவனுடைய கவர்மெண்ட், இது அவனுடைய உலகம். அப்போ இதுக்கு நியாய தீர்ப்புன்னா இதை அவங்ககிட்ட எடுக்கணும், அவ்வளோதான். புரியுது? இந்த 2ஆம் உலகத்திற்கு ஒரு முடிவு கொண்டு வரணும். இந்த 2ஆம் உலகத்திற்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வர ஒரு தீர்க்க தரிசனம் தான் பைபிளில் அர்மகதோன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அன்புக்குரிய சகோதர சொல்லே, அப்போ அதுக்கு தான் இப்போ இந்த உலகம் 3ஆம் உலக யுத்தத்தை நோக்கி போயிட்டுருக்கு. கன்ஃபார்மாக 3ஆம் உலக யுத்தம் அதில் டவுட்டே வேண்டாம். ஆனால் இந்த 3ஆம் உலக யுத்தத்தில் எந்த நாட்டுக்கு விரோதமாக எந்தெந்த நாடுகள் வரும் என்பது பைபிளில் கிளியராக இருக்குது. எந்த நாடு ஜெயிக்கும் கிளியராக இருக்குது. அதன் நிமித்தம் உண்மையான தேவன் யாருன்னு இந்த உலகம் அறிந்து கொள்ளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் பராக்கிரம ராஜா என்று இந்த உலகம் அறிந்து கொள்ளும். அதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் இந்த உலகத்தினுடைய சாத்தானுடைய அமைப்புகளுக்கு ஒரு நீதியான நியாய தீர்ப்புன்னா கம்ப்ளீட்டாக அந்த கவர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துருவார். புரியுதுங்களா? அவங்களுடைய தவறான போதனைகள் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் அது நடக்க போகுது. அதனால தான் இதற்குரிய சத்தியத்தை நம்ம 5ஆம் உலக பேரரசு சப்ஜெக்டில் பார்த்தோம் இல்லையா? ஒரு கல் அடிச்சொன்னேன், அது எல்லா சிலை இருக்கிற எல்லாமே அடித்து நொறுக்கி வெளியே போயிடுச்சு இல்லையா? அந்த சிலையை மோதின கல்லோ வென்றால் பெரிய பர்வதமாச்சு. ஸோ இதுதான் பூலோகத்தை நீதியோடு. அடுத்தது ஜனங்கள். அப்போது ஜனங்கள் பாவம் ஒன்றுமே தெரியாமல் தான் இருக்காங்க. அதனால தான் சொல்லிட்டு அறியாமை உள்ள காலத்தில் இருக்காங்க. அப்போ இந்த ஜனங்களுக்கு என்ன செய்யணும்? நீங்களும் சாத்தான் சொல்கிறது கேட்டு நடந்துட்டீங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாதுங்க, சாத்தான் இருக்கிறான்னே தெரியாது ஜனங்களுக்கு. கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு தெரியும் சாத்தான், ஆனால் சில நேரத்தில் அவன் பின்னாடியே கூட போகிற நிலைமையில் தான் இருக்கும் இல்லையா? அப்போ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஜனங்களுக்கு இப்போ என்ன தேவை? ஏன் இப்படி இருக்காங்க? அவங்களுக்கு சத்தியம் இல்லை. இப்போ என்ன செய்யணும்? அவர்களை சத்தியத்தோடு நியாயம் தீர்க்கணும். அதனால தான் யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கலாம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். பாரு, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அப்போ வசனம் தான் சத்தியம். இப்போ கூட நம்ம பைபிள் ஸ்டடியில் சொன்னோம் இல்லையா? இது வரைக்கும் நீங்கள் படித்து கொண்டிருந்தது வசனம், இப்போ நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது வசனத்துக்குள் இருக்கக்கூடிய சத்தியம். அப்போ அந்த வசனத்துக்குள் இருக்கக்கூடிய சத்தியம் என்ன சொல்லுது? தேவன் இப்போ என்ன செய்ய போகிறார் பாருங்கள். யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்கு தான் அவர் உலகத்தை தன்னுடைய குமாரனை அனுப்பினார். அப்போது இந்த உலகம் இந்த பாவத்திலிருந்து, மரணத்திலிருந்து, தவறான குணலட்சணத்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்ததே இவைகளிலிருந்து இந்த உலகத்தினா இந்த காடு மாடு மேடு மலை அல்ல, தன்னுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனுஷ ஜென்மங்கள், இவர்களை மறுபடியும் தன்னுடைய சாயலுக்கே கொண்டு வரணும். அதுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் ஒரு ராஜரீகம் பண்ணணும். அதனால தான் 96ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும்.
அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்க. பாருங்க, வந்தொன்னே எடுத்தேன் கவிழ்த்தேன் அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்க போறதில்ல. ஜனங்கள் அறியாமையில் இருக்கிறாங்க, அவர்களுக்கு என்ன செய்யணும்? நிதானமாக நியாயம் தீர்க்கணும். புரியுதுங்களா? நிதானமாக. அதனால தான் போன வாரம் சொன்னேன், ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு நியாயம் தீர்க்கும்போது ஒருத்தனை என்னை பற்றி உனக்கு தெரியுமா ஆண்டவர் கேட்கும்போது, தெரியாத ஆண்டவரே, உங்களுக்கு நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் பிறந்துட்டேன், அதனால் உங்களை பற்றி தெரியாதுங்க போது அதெல்லாம் முடியாது, நீ நரகத்துக்கு போன்னு சொல்லுவாரா? ஒருவேளை அவன் தெரிஞ்சிருந்தா கிறிஸ்துவுடைய வழியில் வந்திருப்பான் இல்லையா? அப்போ தெரியலங்கிற போது அவனுக்கு இப்போ என்ன கொடுக்கணும்? இப்போ நீங்களே சொல்லுங்கள், என்ன கொடுக்கணும்? ஒரு சான்ஸ் கொடுக்கணுமா இல்லையா? அப்படி கொடுக்குறவர் தான் ஒரு நியாயாதிபதியாக இருக்க முடியும். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை தாங்க செய்ய போகிறார். எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்க போகிறார். அறிந்தவர்கள் அறியாதவர்கள், புரிந்தவர்கள் புரியாதவர்கள் இல்லையா, குழம்பினவர்கள் குழம்பாதவர்கள், எல்லாத்துக்குமே இப்போ என்ன செய்ய போகிறார்? சரியான ஒரு நியாய தீர்ப்புன்னு என்ன அர்த்தம்னா, அவர்களுக்கு முதல்ல எது நியாயம்னு தெரியணும். இன்னைக்கு வரைக்கும் தெரியல. இன்னைக்கு வரைக்கும் தெரியல. கவனிக்கிறீங்களா? நியாயங்கிறதே என்ன போச்சு தெரியுங்களா? ஒரு கேலி கூத்து மாதிரி ஆயிடுச்சு. அந்த மதுபானத்தில், அந்த பாட்டிலில் குடியை கெடுக்கும், குடித்தால் அவன் என்ன ஆயிடுவான்? கேன்சர் சாவான் எல்லாம் போட்டுட்டு அதையவே குடிக்கிறான். இது என்ன ஒரு அறிவு பாருங்க. அப்போ இதுதான் தெரியல அவங்களுக்கு, என்ன நடக்குதுன்னே தெரியல ஜனங்களுக்கு. இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்க பாவம் பண்ணிட்டுருக்குறாங்க. சில நேரங்கள் இவங்க பண்ணுறது பாவம்னு கூட தெரியாமல் பண்ணிட்டுருக்கிறான். அதனால தான் தேவன் இவர்களுடைய பரிதாபமான நிலைமையை பார்த்துட்டு 2 கொரிந்தியர் 5:19 வாசிக்கலாம். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். பாருங்க, அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல். கவனிக்கிறீங்களா? வசனமெல்லாம் கிளியராக தான் இருக்கு. உலகத்தாருடைய, ஏன்னா உலகத்தார் அறியாமையில் இருக்காங்க. கவனிக்கிறீங்களா? உலகத்தார் எப்படி இருக்காங்க? அறியாமல் இருக்காங்க. உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் இப்போ என்ன செய்யணும்? அவர்களை தேவனுடைய ஒப்புரவாக்கினா ஜீவனுக்குள்ளே வந்துடும். அந்த ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை கொடுத்தாருன்னு சொன்னார் பவுல். அப்போ கவனிக்கிறீங்களா? அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டது, வலியை தாங்கினது, துடிச்சது, துப்பு கொட்டு வாங்கினது எல்லாம் எதுக்கு தெரியுங்களா? ஆக்சுவலாக இதெல்லாம் நாம் வாங்க வேண்டிய தண்டனை. இப்போ நம்ம வாங்க வேண்டிய தண்டனையை அவர் வாங்கிட்டார். ஏதோ ஒரு நீதி, அந்த நீதி என்னங்கிறது பின்னாடி பார்க்கலாம். வாங்கிட்டார். இப்போ என்ன ரிசல்ட்டு? நமக்கு வர வேண்டிய தண்டனை வாங்கிட்டு இப்போ நம்ம ஃப்ரீ ஆகிடணும் இல்லையா? ஆமாம், ஃப்ரீ ஆகணும். உலக ஜனங்கள் எல்லாம் ஃப்ரீயானா கூட தேவன் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் இந்த தண்டனையிலேருந்து வெளியெடுத்துட்டேன், ஆனால் நீ மறுபடியும் ஜீவனோடு வாழணும்னா நீ அந்த நீதிக்குள்ளே நீ வரணும், அந்த கீழ்ப்படிதலுக்குள்ளே நீ வரணும். கீழ்ப்படிதலுக்குள்ளே தான் உனக்கு சந்தோஷம் இருக்குங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறார். அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் வந்தபோதே அவர் ரொம்ப கிளியராக ஒரு வசனம் சொன்னார். கவனிங்க, இந்த சப்ஜெக்டினுடைய மெயின் கோர் இப்போ நம்ம படிக்க போகிற வசனம் தான். அதை கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். யோவான் 12:47 பாருங்கள். ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். ஆண்டவர் ரொம்ப கிளியரா பேசியிருக்கார். கொஞ்சம் கவனிங்க. ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனால் அவனை இப்போ நான் நியாயம் தீர்க்க போகிறது இல்லை. கிளியராக சொல்லியிருக்கார் முதல் வருகையில். இப்போ பாருங்கள், ஒரு சிலர் கேட்டு விசுவாசியாமல் போவாங்க, ஒருத்தர் கேட்காமையே இருப்பாங்க. அப்போ இவங்களை எல்லாம் நான் இன்னைக்கு நியாயம் தீர்க்க வரல. அவர் கிளியராக சொல்லிட்டார், நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். அப்படின்னா ரட்சிக்க வந்தேன் என்ன அர்த்தம்? எல்லாரையும் மரணத்திலிருந்து பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு என்னுடைய ஜீவன் தான் நீதி சொல்லுச்சு. அந்த நீதிக்கு நான் கீழ்ப்படிஞ்சு என்னுடைய ஜீவனை கொடுத்து உலக ஜனங்களை மீட்டு கொள்றதுக்கு வந்திருக்கேன். இப்போ நான் ஜீவன் கொடுக்க வந்திருக்கேன், உங்களை ரட்சிக்கிறதுக்கு வந்திருக்கேன். இப்போ உங்களை நியாயம் தீர்க்க நான் வரல. கிளியரா? அடுத்த வசனம், ஒருவேளை என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை, கவனிங்க, ரொம்ப டீப்பான வசனம் அது. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறதொன்றிருக்கிறது அப்படின்னார்.
அப்போ என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஒருத்தன் ஏற்றுக்கலைன்னா அவனை நியாயம் தீர்க்கணும்னு ஒரு விஷயம் இருக்கு, அது இப்போ இல்லை. அதான் அவனுடைய அர்த்தம். கவனிங்க, ஒரு நியாய தீர்ப்பு இருக்கு, அது எப்போ அப்படின்னா நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். இப்போ முதலாம் வருகையில் அவர் பேசின வசனங்கள் எல்லாம் எப்போ நியாயம் தீர்க்க போகுதுன்னா ஏதோ ஒரு கடைசி நாளுங்கிறாரு. அது என்ன நாள்? இந்த நாள் கவனிக்கிறீங்களா? நாள் முதல்ல ஏற்கனவே ஒரு நாளை குறித்திருந்தார், அது முதல் நாள், முதல் 1000 வருஷம். இப்போ கடைசி நாளுங்கிறது 7வது 1000 வருஷம். அது தேவனுடைய திட்டத்தை நம்ம பார்க்கலாம். அதைத்தான் 1000 வருஷ அரசாட்சி, அதைத்தான் அவர் கடைசி நாள்னு சொல்கிறார். அப்போது இன்றைக்கி நான் பேசின வசனங்கள் எல்லாம் ராஜ்யத்துக்குள்ளே, அந்த 7ஆம் நாள் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே வரும்போது நான் டைரெக்டாக கூட அப்போ நியாயம் தீர்க்க மாட்டேன், என்னுடைய வசனமே உங்களை நியாயம் தீர்த்துரும்னா. புரியுதுங்களா? என்னுடைய அப்படின்னு என்ன அர்த்தம்? வசனம் உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளே அந்த நியாய தீர்ப்பு கிடச்சிரும். ஸோ அப்போ அது எப்போ நடக்கும்? கடைசி நாளில் நடக்கும். அப்போ உங்களை அப்படின்னா உங்களை உலக ஜனங்கள், அப்போ உலக ஜனங்கள் கடைசி நாளில் எங்கே இருப்பாங்க? எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போது இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் கடைசி நாள் அந்த 7ஆம் நாளில் வரும் பொழுது எல்லா உலக ஜனங்களும் உயிர் தெழுவார்களா இல்லையா? அதுதான் வசனம். இப்போ வாசிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழியிலுள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். பாருங்க, பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்போ இது ஏற்கனவே நம்ம இந்த வசனமெல்லாம் பார்த்துட்டோம். கிறிஸ்து வந்துட்டார்னா எல்லாரும் எந்திரிச்சு வருவாங்க. அதுக்கு முன்னாடி யாரும் எந்திரிச்சு வரப்போகிறதில்ல. அது மட்டும் இல்லை, பாருங்கள் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அந்த எல்லாருங்கிறதுல நல்லவங்க கெட்டவங்க எல்லாரும் இருக்காங்களா இல்லையா? ஆதாமுக்குள்ளே எல்லாருமே மரணத்துக்குள்ளே போன மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிளானே அதுதான். ஆதாமுக்குள்ளே எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்போ இன்றைக்கி நிறைய போதனை என்னென்னா, அதாவது தப்பு பண்ணவங்கெல்லாம் செத்து போயிட்டா அவங்க வரவே மாட்டாங்க என்பது மாதிரி சில போதனைகள் கூட உண்டு. ஆனால் பைபிளில் கிளியராக நமக்கு வசனம் எப்படி இருக்குது? இப்போ வாசிக்கலாம் பாருங்கள். அப்போஸ்தலர் 24:15 நீதிமான்களும் அநீதிமான்களுமாகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். அப்போது உயிரோட நீதிமான்களும் வருவாங்க, அநீதிமான்களும் வருவாங்க. நல்லவர்கள் கெட்டவர்கள், கொலை செய்தவர்கள் செய்யாதவர்கள், தப்பு பண்ணினவர்கள் பண்ணாதவர்கள், அத்தனை பேரும். ஏன்னா எல்லாரும் தப்பு பண்ணிட்டான். 10 கொலை பண்ணாலும் ஒரு கொலை தான், ஒரு கொலை பண்ணாலும் கொலை தான். புரியுதுங்களா? அப்போது ஒரு சட்டத்துக்கே கீழ்ப்படியில், அவ்வளோதான். அப்போ எல்லாருமே தவறு பண்ணிட்டான். இப்போ எல்லார் மேலேயும் தேவன் வைத்த அன்பின் நிமித்தமாக தான் எல்லாரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவன் ரத்தத்தை கொடுத்து இப்போ அவங்களெல்லாம் உயிர் தெளிப்பு வர்றான். உயிர் தெளிப்பு வரும்போது அவங்க அசுத்தமானதுனால தான் இப்படி போயிட்டாங்க இல்லையா? இப்போ அவர்கள் பரிசுத்தமாக்குறதுக்கு தேவன் ஒரு ஏற்பாடு செய்கிறார். என்ன ஏற்பாடு? யோவான் 17:17 படித்தோம் இல்லையா? உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அப்போது கவனிங்க, என்னைக்கு ஒரு உண்மையான மனுஷனுக்குள்ள உண்மையான சத்தியம் போகுதோ அவன் தாங்க பரிசுத்தமாவான். யார் பரிசுத்தமாகிறார்களோ அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் போய் அவரோட சஞ்சரிக்கிறதுக்கு தகுதியானவர்கள். அப்போது ஒரே ஆப்ஷன் தான், நீங்கள் பரிசுத்தமாகணுமா, பரிசுத்தமான வசனங்கள் உங்களுக்குள்ளே வரணும். சரியா? அப்போது இன்னைக்கு வரைக்கும் இந்த வசனம் கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே போகலை. அது எப்படி உலக ஜனங்களுக்குள்ளே போகும்? அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. சரி, நமக்கு மட்டும் எல்லாம் தெரிஞ்சிருச்சா? நமக்கு ஒன்றும் தெரியாதுங்க. நம்மளும் சரியாக படிக்கிறது இல்லைங்க. பைபிளை சுகபோக பொருள் மாதிரி வச்சுருக்கோம் இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை அப்படியே பைபிள் கொண்டு போய் ஒரு சின்ன 2-3 வசனம் அப்படியே படிச்சுட்டு வந்து ஷெல்ஃபில் கடாசினோம்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அதை எடுப்போம். அப்புறம் பைபிளுக்கு மரியாதையே கிடையாதுங்க. எல்லாம் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கையில் பைபிள் வச்சுட்டு போவாங்க. கேட்டால் நாங்கள் கிறிஸ்தவர்கள்னு. கறி வாங்கி இப்படி காமிச்சிட்டு போகிறோமா, இப்படி கையில் வச்சுட்டு போகிறோமா? என்ன பண்ணுறோம்? பிளாஸ்டிக் பையில் வச்சு அது ஒரு ஒயர் கூடையில் வச்சு எவ்வளோ பாதுகாப்பாக கொண்டு வரோம் இல்லையா? ஒரு வேளை செரிக்கக்கூடிய அந்த மாமிசத்துக்கு அவ்வளோ மரியாதை, ஆனால் பைபிளுக்கு எவ்வளோ மரியாதைன்னு தெரில.
எப்படிங்க பரிசுத்தமாக முடியும்? எவ்வளவு பரிசுத்தமான வசனங்கள் உள்ளே போனால் தானே பரிசுத்தமாக முடியும். இப்போ நம்முடைய நிலைமை என்னென்னா, மூடி வச்ச பாட்டில் மாதிரி. எவ்வளவுதான் வேத வசனங்கள் என்கிற தண்ணி ஊற்றினாலும் அந்த மூடியை திறந்தால் தானே உள்ளே போகும். மூடி போட்டு மூடப்பட்டிருக்கிற நிலைமையில் தான் நம்ம இருந்துட்டுருக்குறோம். தண்ணி எல்லாம் எங்கே ஆகிட்டுருக்கு? அது அப்படியே வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அப்போ உள்ள பரிசுத்தம்ங்கிறதே வராது. அப்போ டோட்டல் உலக ஜனங்களும் சத்தியம் என்னன்னு தெரியல, நியாயம் என்னன்னு தெரியல, உண்மை என்னன்னு தெரியல, புரியுதுங்களா? நல்ல கேரக்டரே என்னன்னு தெரியாமல் உலக ஜனங்கள் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இப்படிப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தோன்னா அடித்து நொறுக்கிடுவாரா, இல்லை நெருப்பில் போட்டு வாட்டிடுவாரா? இதுதான் அவருடைய நியாய தீர்ப்பா? அவர்கிட்டே கேட்போம், ஆண்டவரே இந்த பூமியில் நீங்கள் வரும்போது இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களுக்கு, இந்த சாத்தானுடைய உலகத்துக்கும் என்ன நியாய தீர்ப்பு நீங்கள் கொடுக்குறீங்க? வாசிக்கலாம் பாருங்கள். ஏசாயா 11ஆம் அதிகாரம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் படித்தாலே ஒரு அருமையான வசனம் ஞாபகத்துக்கு வரும். ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கும். எப்படி வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகின்னு படிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஈசாய்ங்கிறது தாவீதுடைய அப்பா. தாவீதுடைய சிங்காசனத்தில் இயேசு கிறிஸ்து உட்காருவார்னு சொன்னார். அது தனியாக ஒரு சப்ஜெக்டே இருக்குது. ஏன் தாவீதுடைய சிங்காசனத்தில் இயேசு கிறிஸ்து உட்காருவார், அது பின்னாடி பார்க்கலாம். பட் அந்த ஒரு உருவகம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அவர் இந்த பூமியில் ராஜாவாக வரும்போது எப்படி நியாயம் தீர்க்கிறார் பாருங்கள். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும். அப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரும்போது தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்கிறது இல்லை, காது கேட்டபடி இஷ்டத்துக்கெல்லாம் அவர் தீர்ப்பு சொல்கிறது இல்லை. ஆனால் அடுத்த வசனம் பாருங்க, நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து. அப்படின்னா புரியுதா? யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து. அப்போ வரிசையில் ஒரு வேளை நிற்க வச்சே வர்றாருன்னு வச்சுங்க, ஆண்டவரே நான் உண்மையாலுமே நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து போது எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வாழ்ந்துட்டேன், நீங்கள் போஸ்ட் அடிச்சு ஓட்டுறதுலாம் எனக்கு தெரியாது அப்படிங்கிற போது என்ன சொல்லுவார்? சரிப்பா, இப்போ நீ தெரிஞ்சுக்கோ, உனக்காக ஜீவன் கொடுத்து நான் தான் தெரிஞ்சுக்கோ, உன் மேலே அன்பு வச்சுக்கிறது நான் தான் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது அவன் எவ்வளோ அன்போடு வருவான் பார். மாவீரன் அலெக்சாண்டர்கிட்ட அவன் வரும்போது உனக்கு என்னை பற்றி உனக்கு தெரியாதா ஆண்டவரே? சரி, இப்போ தெரிஞ்சுக்கோ. அப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியாமையே அவர் வாழ்வதற்கு முன்பாக எத்தனை கோடி ஜனங்கள் வாழ்ந்துருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஆண்டவரை பற்றியே தெரியாது. ஆனால் ஆண்டவரை பற்றி தெரிஞ்சால் மட்டும்தான் ஜீவன் பைபிள் சொல்லுது. அப்போ அவங்களுக்கு அந்த சான்ஸ் கொடுக்கணுமா இல்லையா? அதுதான் இங்கே செய்கிறார். நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் சிறுமையானவர்களுக்கு அவர் தீர்ப்பு செய்கிறார். இது ஜனங்களுக்கு. அடுத்தது, பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். இது என்ன? சாத்தானுடைய இந்த அமைப்புகள் அவன் பின்னாடி போகக்கூடிய விஷயம். இது எல்லாத்தையும் பாருங்கள், கிறிஸ்து வரும்போது 2 விஷயத்தை செய்கிறார். சாத்தானுடைய அமைப்புகளை வெளியே தள்ளுறார், அதே சமயத்தில் அவனுக்கு கீழே அறியாமல் இருந்த ஜனங்களை இப்போ என்ன செய்கிறார்னா ஒரு நல்ல நியாய தீர்ப்புக்குள்ளே கொண்டு வர. சரி, அப்படி என்ன தான் செய்ய போகிறார் என்று சொல்லி கவனிக்கும் போது முதல்ல எல்லாத்தையும் உயிர் தெழுப்புறார். கொஞ்சம் வாசிக்கலாம் பாருங்கள். வெளிப்படுத்தல் 20:13. சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தாங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. இது ஜென்ரலாக உயிர் தெழுதலினுடைய நேச்சர். இது எப்படி சொல்லலாம்? இது கொஞ்சம் டீப்பாக போக வேண்டாம், நம்ம கொஞ்சம் மேலோட்டமாக பார்த்தா கூட சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. சமுத்திரம்ங்கிறது கடலில் போனவங்க வந்துடுவாங்க, ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பாதாளம், ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, நரகத்துக்கு பாதாளம் தான் பேர். பாதாளம் கீழே புதைக்கப்பட்டவங்க எல்லாருமே வந்துடுவாங்க. இப்போ அந்த அடுத்த வசனம் கொஞ்சம் கவனி. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படி நியாய தீர்ப்பு அடைந்தார்கள்னு படிக்கிறோம். கவனிக்கிறீங்களா? அப்போ உயிர்த்தெழுந்து வந்ததுக்கப்புறம் ஒரு நியாய தீர்ப்பு அடைகிறாங்களாம். இப்போ கேள்வி என்னென்னா, ஏற்கனவே இவங்க செய்த பாவத்துக்கு நியாய தீர்ப்பு அடைகிறாங்களா, இல்லை உயிர்த்தெழுந்து வந்ததுக்கப்புறம் இவங்க ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய போகிற விஷயத்துக்காக நியாய தீர்ப்பு அடைகிறாங்களா? இது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இதை கொஞ்சம் கிளியராக நமக்கு புரியணும். அது புரியணும்னா இந்த நியாய தீர்ப்பில் ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது பாருங்கள். அதே வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். இதுதான் போன வசனத்தில் பார்த்தோம் இல்லையா? மரணமும் பாதாளமும் தங்கள் உள்ளவைகளை ஒப்புவித்து. அப்போ மரித்தோர் எல்லாருமே தேவனுக்கு முன்பாக நிற்கிறாங்க. ஓகே, அடுத்தது, அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. இதுதாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். பாருங்க, ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் உயிர்த்தெழுந்து அவர் முன்னாடி, தேவன் முன்னாடி நிற்கும் போது
புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? இதுதான் கேள்வி. இந்த புஸ்தகங்கள்ங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இதனுடைய கருத்து முதல் புரியணும். அப்படின்னா இந்த ஜனங்கள் உயிர்த்தெழுந்து வர்ற வரைக்கும் இவர்களுக்கு புஸ்தகங்கள் எப்படி இருந்திருக்கு? மூடப்பட்டன, மூடி இருந்திருக்கு. உயிர்த்தெழுந்து வந்ததுக்கப்புறம் தான் இவர்களுக்கு புஸ்தகங்கள் திறக்கப்படுது. புஸ்தகங்கள் அப்படிங்கிறதுனுடைய கிரீக் வேர்டு என்ன தெரியுமா? பிப்ளோஸ். இந்த பிப்ளோஸ்லேருந்து வெளியே வந்தது தான் பைபிள். இந்த பைபிள்ங்கிறதே கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ்ன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஒரு புஸ்தகம் அல்ல, 66 புஸ்தகங்கள். அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம்? இந்த 66 புஸ்தகம் இன்னைக்கு வரைக்கும் இந்த உலக ஜனங்களுக்கு திறக்கப்படவே இல்லை, அது மூடப்பட்டிருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாம் ஆதியாகமம் படிக்கல, ஆமோஸ் தீர்க்க தரிசனம் படிக்கலன்னு அர்த்தம் இல்லை. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா தெய்வ திட்டம், தேவனுடைய அன்பு, தேவனுடைய பிரமாணம், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்கள் எல்லாம் அதில் தான் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியல என்ன அர்த்தம். இந்த புஸ்தகம் என்ன பண்ணப்பட்டிருக்கு? உலக ஜனங்களுக்கு மூடப்பட்டிருக்கு. அப்போ அவர்கள் உயிர்த்தெழுந்து வரும்போது எல்லா ஜனங்களுக்கும் இந்த புஸ்தகத்தை ஓப்பன் பண்ணுவார்னு என்ன அர்த்தம்? தேவனுடைய திட்டம், தேவனுடைய அன்பு அவர்களுக்கு அங்கே ஓப்பனாக அங்கே சொல்லப்படும். எல்லாருக்கும் தெரியுமா? அதுக்கு அடுத்து பாருங்கள், ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களின் படி எழுதப்பட்டவைகளின் படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்க. அப்போ தான் ஜீவ புஸ்தகமே திறக்கிறாரு. அப்போ அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது யார் செய்கிறாங்களோ அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏற்கனவே உயிரோடு இருந்தபோது செய்த கிரியைகளுக்கு இவருடைய ராஜ்யத்தில் நியாய தீர்ப்பு இல்லை. உயிர்த்தெழுந்து வந்ததுக்கப்புறம் அங்கே செய்யக்கூடிய கிரியைகளுக்கு தான் அங்கே நியாய தீர்ப்பு கொடுக்குறார். ஏன் அப்படின்னா அங்கே தான் புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. கவனிங்க, இப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு எது சரி எது தவறு என்று நமக்கு எடுத்துக்கலாம். அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்குரிய ஒரே சட்ட புஸ்தகம் எது? நமக்கு எது பிரதர் சட்ட புஸ்தகம்? இதுதான் நமக்கு சட்ட புஸ்தகம். இதில் தான் எல்லா தர்ம நியாயங்கள் சட்டங்கள் இருக்கு. கவனிங்க, இந்த சட்ட புஸ்தகம் நமக்கு திறந்திருக்குதா மூடி இருக்குதா? நமக்கு இவ்வளோ நேரம் இப்போ ஒரு 10 சப்ஜெக்ட் பார்த்தீங்க இல்லையா? சுருக்கமாக தேவனுடைய திட்டம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். முதல் உலகம், 2ஆம் உலகம், 3ஆம் உலகம், 3 வழிகள் இல்லை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இப்போ நமக்கு இது கொஞ்சம் ஓப்பன் ஆகிருக்கு. கவனிங்க, அப்போது இந்த சட்ட புஸ்தகம் நமக்கு திறந்திருக்கு, உலக ஜனங்களுக்கு மூடி இருக்கு. நமக்கு திறந்திருக்கிறதுனால தான் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியமுள்ளவைகள் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா இந்த உலகத்திற்கு இதே சட்ட புஸ்தகம் திறந்திருக்கா மூடி இருக்கா என்று சொல்லி கவனிக்கும்போது இந்த உலகத்திற்கு இந்த புஸ்தகங்கள் மூடப்பட்டிருக்கிறது. இன்னும் ஓப்பனே ஆகலை. கவனிங்க, ஓப்பனே ஆகலை. ஏன் ஓப்பன் ஆகலை? அதை ஓப்பன் பண்ணவே விடலையா ஒருத்தன், சைத்தான். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கலாம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினார். பார்த்தீங்களா? தேவனுடைய சாயலாய் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மகிமையான சுவிசேஷத்தின் அந்த அறிவு ஒளி இருக்குல்ல, அந்த ஒளி நம்ம பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவன் சாத்தான் எல்லாருடைய மனசையும் குருடாக்கிட்டான. கவனிங்க, அறிவை இல்லை. அறிவு இருக்கிறனால தான் எல்லாம் டாக்டராகவும் என்ஜினியராகவும் ஆகிறாங்க. மனசை குருடாக்கிட்டான். என்ன அர்த்தம்? இங்கிலீஷில் பிளைண்ட்னஸ், குருட்டுத்தன்மை. என்ன படித்தாலும் உங்களுக்கு தலையிலேயே ஏறாது. புரியுதுங்களா? அந்த மாதிரி உலக ஜனங்களை ஒரு குருட்டுத்தன்மைக்குள்ளே கொண்டு போயிட்டான். அதனால் இந்த சட்ட புஸ்தகம் அவங்களுக்கு திறக்கவே இல்லை. ஆனால் ராஜ்யத்துக்குள்ளே வரும் பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. கவனிக்கிறீங்களா? இப்போ சொல்லுங்க,
எந்த இடத்துல சட்ட புஸ்தகம் திறக்கப்பட்டிருக்குதோ, எங்க சட்ட திட்டங்கள் நியாயங்கள் சொல்லப்படுகிறதோ அங்கதாங்க நியாய தீர்ப்பு இருக்கும். கவனிக்கிறீங்களா? அப்போ இந்த உலக ஜனங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும், ஆதாமிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தேவனுடைய சட்ட புஸ்தகம் திறக்கப்படவே இல்லை. புரியுதுங்களா? அப்போ திறக்கப்படாமல் இருக்கும்போது எப்படி இவங்களுக்கு நியாயம் தீர்க்க முடியும்? அப்போ இப்போ உலக ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லை. எல்லாம் உயிர் தெழுந்து வந்ததுக்கப்புறம் தான் அவர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பை தேவன் அங்கே வைக்கிறார். ஏன்னா அப்போ தான் இந்த புஸ்தகங்கள் திறக்கப்படுது. கவனிக்கிறீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே? அப்போது அதனால தான் ஒரு தீர்க்க தரிசன வசனமே படிக்கும் பொழுது அவருடைய ராஜ்யம் வரும் பொழுது ஏசாயா 29:18 வாசிக்கலாம். அக்காலத்தில் செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள், குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்களாக்கி பார்வையடையும். பார்த்தீங்களா? அக்காலத்திலே அப்படின்னு அந்த அக்காலத்திலே அந்த 3ஆம் உலக சப்ஜெக்ட்லேயே படிச்சிருக்கிறோம். அக்காலத்திலேன்னு சொன்னாலே இது ராஜ்யம். அப்போ செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள். இன்றைக்கி உலக ஜனங்கள் எல்லாம் செவிடர்களாக இருக்காங்க, கேட்கறதில்ல, கிறிஸ்தவர்களே கேட்கறதில்ல. அப்போ அவர்கள் வசனங்களை கேட்பாங்க. சத்தியத்தை பார்க்க முடியாத குருடரின் கண்கள் அப்படியே விலகி எல்லாமே பார்க்குமா. இன்றைக்கி குருடர் வழிகாட்டிட்டு இருக்கான். 2 பேரும் சேர்ந்து குழியில் தான் விழுவாங்கன்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டுருக்கார் இல்லையா? குருடனுக்கு ஒருத்தன் வழிகாட்டினா 2 பேர் எங்கே தான் விழுவாங்க. இப்போ அப்படித்தான் எல்லாருமே குழியில் தான் அங்கே விழுந்துட்டுருக்கிறான். அப்போது எல்லா ஜனங்களும் இப்போ மரணம் என்கிற நிலைமை கொண்டு இருக்கும்போது இவர்களுக்கு சட்ட புஸ்தகமே திறக்கப்படல. அப்போ இவங்களுக்கு நியாய தீர்ப்பு இப்போ இல்லை. அப்போ எப்போ உலக ஜனங்கள் உயிர் தெளிம்பு வரும்போது பாருங்கள், இப்போ வாசிக்கலாம். யோவான் 5:28 இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். கவனிங்க, இந்த வசனங்கள் எல்லாம் கொஞ்சம் டீப்பாக பார்க்கணும். அப்படியே ஏனோ உதாரணம் படிச்சிடக்கூடாது. அப்போ பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம். அப்போ எல்லாரும் உயிர்த்தெழுந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து கூப்பிடும்போது உயிர்த்தெழுந்து வருவார்கள். அடுத்த வசனம் ரொம்ப நிதானமாக பார்க்கணும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள், ஏற்கனவே உயிரோடு இருந்தபோது நன்மை செய்தவர்கள் சொல்லல, உயிர்த்தெழுந்து வரும்போது அப்ப நன்மை செய்யணும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படியும் எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்கிறவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகும். இது இங்கிலீஷ் பைபிளில் ஆக்கினைங்கிறது ஜட்ஜ்மெண்ட்டுன்னு இருக்கும், நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போ நன்மை செய்தவர்கள் ஜீவனடையவருக்கும், அன்றைக்கு அங்கே தீமை செய்கிறவங்க ஜீவனுக்கு ஆப்போசிட் என்ன? நரகமா? ஜீவனுக்கு ஆப்போசிட் நரகம் இல்லை. ஒருவேளை இவங்க சொல்கிற மாதிரி நரகத்திலேயே அவங்க போட்டு வாட்டிகிட்டு இருக்கும்போது அப்பவும் உயிரோடு இருந்தாங்கன்னா அப்போ அவங்க ஜீவனோடு இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம் இல்லையா? அது அர்த்தம் அல்ல. ஜீவனுக்கு ஆப்போசிட் என்ன? மரணம். புரியுதுங்களா? அப்போ உலக ஜனங்களை உயிர் தெளிம்பி கொண்டு வந்து அங்கே நன்மை செய்யறதுக்கு பார்க்குறோம். அதனால தான் அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் என்ன நன்மைன்னு தெரியலையா? எப்போ தெரியும்? புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. இப்போ தான் படித்தோம். அப்போது தேவனுடைய திட்டங்கள் நியாயப்பிரமாணம் எல்லாம் அவங்களுக்கு போதிக்கப்படுமா அவருடைய ராஜ்யத்தில்? ராஜ்யமே அதுக்கு தாங்க. உலக ஜனங்களை உயிர் தெழுப்பி அவர்களுக்கு தேவனுடைய அந்த அன்பு, அவருடைய கற்பனை, அவருடைய பரிசுத்தம் இதையெல்லாம் போதிச்சு ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க தேவனுக்குள்ளே போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் தான் ஜட்ஜ்மெண்ட் டே, நியாய தீர்ப்பின் நாள். அப்போ அந்த நியாய தீர்ப்பின் நாள் வரும்போது இயேசு கிறிஸ்து உலக ஜனங்களெல்லாம் உயிர் தெழுப்பி, புரியுதுங்களா? அப்போ ஏன் பூரிச்சு போயிடுவாங்கன்னா, நானெல்லாம் செத்து அழிஞ்சு நாசமாக போயிருப்பேன், ஆனால் திரும்பவும் நான் உயிரோடு வந்திருக்கிறேனே ஒவ்வொரு ஜனங்களும் சொல்லுவாங்களாம். அப்படி சொல்லும்போது அவர்கள் செய்த பாவத்துக்காக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்தாருங்கிறத அவங்க சொல்லும்போது அவர்கள் எவ்வளவு பூரிச்சு போவாங்க. அப்போ அவங்க என்ன தேடுவாங்கன்னா, அப்படியா, அப்போது எங்களுக்கு நாங்கள் சத்தியத்தில் நடக்காத போதே இவ்வளோ தூரம் அன்பு காட்டுறீங்களே, இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்? உங்கள் சத்தியத்தின்படி நடக்கிறோம், எங்களுக்கு அதை போதிங்கன்னு சொல்லும்போது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. தேவனுடைய திட்டங்கள் எல்லாம் அவங்களுக்கு போதிக்கப்படும் போது அங்கே அவங்களுக்கு என்ன ஒரு டெஸ்ட் இருக்குன்னா, இனிமேல் நீங்கள் எல்லாம் இங்கே நன்மை செஞ்சு காட்டுங்க. உங்களை சுற்றியில் நிறைய ஜனங்கள் எல்லாருமே நம்முடைய குடும்பம் ஒவ்வொருத்தருக்கும் நன்மை செய்யுங்கள், ஒவ்வொருத்தருக்கிட்ட நன்மை பேசுங்க, தேவனுடைய சட்டத்திட்டங்களை மனப்பாடம் பண்ணுங்க, அதில் நல்லா நடங்க, நல்லா ஜீவனுக்குள்ளே போங்க என்று சொல்லி அவர்களுக்கு அங்கே போதிக்கப்படும். அங்கேயும் 2 வகுப்பார் இருப்பாங்களாம்.
இப்போ இதை பைபிள் எங்கே வசனம் இருக்குது பாருங்கள். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2-3 வாசிக்கலாம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். ராஜ்யத்தின் அந்த வசனம் இதெல்லாம் எல்லா ஜாதிகளும் அவருடைய மலைக்கு ராஜ்யத்துக்கு ஓடி வருவார்கள். அப்போ திரளான ஜனங்கள் புறப்பட்டு கவனிங்க, நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். அதுதான் புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். இதுக்கு முன்னாடி சொன்னால் கூட யாரும் நடக்கிறதில்ல. அப்போ நடப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். இந்த சீயோன் எருசலேம்ங்கிறது தான் 2 வகையான ஆசீர்வாதத்துக்குரிய வகுப்பார். சீயோனுங்கிறது வானத்துக்குரிய வகுப்பார், நட்சத்திரம் படிக்கிறோம் இல்லையா. எருசலேம்ங்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரேல் வகுப்பார், இந்த இஸ்ரேல் ஜனங்கள். ஸோ இந்த 2 பேர்த்து மத்தியில் இருந்தும் உலக ஜனங்களுக்கு இந்த சத்தியம் போகும்போது அப்போ தான் புரிஞ்சுக்குவாங்களா, ஓ நம்ம வாழ்ந்துருந்த வாழ்க்கையே மாயை, நம்ம கும்பிட்டுருந்த கடவுளெல்லாம் பொய் மாயையெல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி அப்போ தான் உணர்வாங்க. எப்போ ஒரு உண்மையாக தெரியும் போது தானே அது பொய், மற்றெல்லாம் பொய்ன்னு உணர்வாங்க. அப்போ உணரும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க வாசிக்கலாம் பாருங்கள். எரேமியா 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்கள். என் பலனும் என் கோட்டையும் நெருக்கப்படுகிற நாளில் என் அடைக்கலுமாகிய கர்த்தாவே, புறஜாதிகள் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உம்மிடத்தில் பத்தின புறஜாதிகள் எல்லா ஜனங்களும் பூமியின் கடையாந்தரங்கள் எல்லா பக்கம் இருந்து என்ன சொல்லுவாங்களா, மெய்யாகவே எங்கள் பிதாக்கள் பிரயோஜனமில்லாத பொய்யையும் மாயையும் கைப்பற்றினார்கள் என்பார்கள். கவனிக்கிறீங்களா? அடுத்தது, மனுஷன் தனக்கு தேவர்களை உண்டு பண்ணலாமோ? இன்னைக்கு அவனே மனுஷன் தனக்குன்னு தேவர்களை உண்டு பண்ணிட்டான், அது தேவர்கள் அல்லவேன்னு சொல்லுவாங்களா? எப்போ சொல்லுவாங்க? ஒரு உண்மையான தேவன் யாருன்னு தெரிஞ்சால் தானே சொல்லுவாங்க. அப்போ இன்னைக்கு அவங்களுக்கு தேவன் யாருன்னு தெரியலையே. ஏன்? புஸ்தகங்கள் மூடப்பட்டிருக்கு. இப்போ ராஜ்யத்துக்குள்ள எல்லா ஜனங்களுக்கும் அந்த புஸ்தகங்கள் திறக்கப்படும் போது தேவனுடைய உலக ஜனங்கள் எல்லாருமே நீதியை கற்றுக்கொள்வார்களாம். அதுதான் பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறார். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையில் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியில் நடக்கும் போது. பார்த்தீங்களா? உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் போது. எப்போ நடக்கும்? அதுக்கு தான் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதுதான் அவருடைய ராஜ்யம், அதுதான் அவருடைய 1000 ஆண்டு அரசாட்சி. எல்லா உலக ஜனங்களும் உயிர் தெழுப்பி புஸ்தகங்களை திறப்பார். தேவனுடைய சத்தியங்களை உங்களுக்குள்ள போகும்போது நியாய தீர்ப்பு அங்கே நடக்குமா? எப்படி பாருங்க, உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும்போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார். இதுக்கு தாங்க தேவனுடைய ராஜ்யம். 1000 ஆண்டு அரசாட்சி எதுக்கு தெரியுங்களா? உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும்போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். இன்னைக்கு நீதியை சம்பாரித்து சாகருக்கு ரெடியாக இருக்கிறாங்க. நீதியை யாருமே கவனிக்கிறது இல்லை. ஆனால் ராஜ்யத்துக்குள்ள எல்லா ஜனங்களும் இந்த தேவனுடைய சட்டதிட்டங்கள் திறக்கப்படும் பொழுது பூச்சக்கரத்து குடிகள் எல்லாமே நீதியை கற்றுக்கொள்வார்கள். எது சத்தியம், எது உண்மை, எது பொய் எல்லாம் கற்றுக்கொள்வாங்களாம். அப்போ அப்படி கற்றுக்கொள்ளும் போது இப்போ நம்ம யோவானில் படித்தோம் இல்லையா, ஒரு வகுப்பார் ஜீவனுக்கும் ஒரு வகுப்பார் மரணத்துக்குன்னே தான் எந்திரிப்பாங்களாம். அப்போ கூட அவ்வளவு தூரம் தேவன் அன்பு காட்டி கூட சாத்தான் மைண்டட் பீப்புள் ஒரு குரூப் இருப்பான். அவங்கள பற்றி அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும் அவன் நீதியை கற்றுக்கொள்ள மாட்டானா. அப்போ துன்மார்க்கன் உள்ள, அப்போ நம்ம ஏற்கனவே படிச்ச முடியாது, நீதிமான்கள் அநீதிமான்கள் எல்லாத்தையும் தான் உயிரோடு எழுப்புறார். எல்லாத்தையும் உயிரோடு எழுப்புறார். துன்மார்க்கனையும் எழுப்புறார், சன்மார்க்கனையும் எழுப்புறார். எல்லாத்தையும் உயிரோடு எழுப்புனா கூட இந்த துன்மார்க்கமாக போகிறான் பாருங்க, சாத்தான் உள்ளுக்குள்ளே நிறைய பேருக்கு அந்த மாதிரி மைண்டு கொண்டு வந்து வச்சிட்டான். திருந்தவே மாட்டாங்களாம். இப்போ அந்த துன்மார்க்கனுக்கு கூட ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு பாருங்க. தயை செய்தாலும் என்ன தயை? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையே கொடுத்து இப்போ அவர்களையும் உயிர் தெளிப்பிட்டார். அதுதான் தயை. கிருபை காமிச்சிருக்கார். உன்னையும் நான் உயிர் தெளிப்பிட்டேன். தயை செஞ்சாலும் நன்றி கெட்டவங்களாக இருப்பாங்களாம். நீதியை கற்றுக்கொள்ளான். அடுத்த வசனம் பாருங்க. நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்வான். நீதியுள்ள தேசங்கிறது என்ன? கிறிஸ்துவுடைய ராஜ்யம். அதை தானே பேதுருவில் படித்தோம். நீதி வாசமாயிருக்கும் புதிய பூமி
புதிய வானம் படித்தோம் இல்லையா? அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளும் ஒட்டுமொத்த உலக ஜனங்களை கொண்டு வந்து அவர்களுக்கு தேவனுடைய சட்டங்கள், அவருடைய தர்ம நியாயங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது நல்லா அதை கற்றுக்கொள்ளவர்கள் ஜீவனுக்கு போயிடுவாங்க. நீதியுள்ள தேசத்திலும் துன்மார்க்க அநியாயம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணான்னா அவன் தேவனுடைய மகத்துவத்தை அவன் பார்க்காம போயிடுவான். அவனுக்கு என்னதான் முடிவுன்னா மரணம். மரணம்னா என்ன மரணம் தெரியுங்களா? அதுக்கு பேர் தாங்க ரெண்டாம் மரணம்னு வேதம் சொல்லுது. முதல் மரணம் இன்றைக்கி தூக்கத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாம் மரணம் எதற்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு? ரெண்டாம் மரணம் தான். முதல் மரணம் ஏன் தூக்கத்துக்கு ஒப்பிட்டிருக்கு? அவன் எந்திரிச்சு வருவான். ரெண்டாம் மரணத்தில் அவன் எந்திரிச்சே வரமாட்டான். இதுதாங்க தேவன் கொடுக்கக்கூடிய உச்சக்கட்ட தண்டனை. அவன் சாப்டரே இருக்காது. எண்ணெய் சட்டியில் போட்டு வாட்டுறதெல்லாம் கிடையாது. அந்த மரணத்துக்குள்ளே அவன் போயிட்டான்னா அதுக்கப்புறம் அவன் உயிர் தெளிதலே இல்லை. யோசனை பண்ணிப்பாரு. நான் என்கிற ஒரு ஆளே இல்லைன்னா எப்படி இருக்கும்? அது கடவுளுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு உண்மை. அப்படின்னா உலக ஜனங்களுக்கு இப்போ நியாய தீர்ப்பு இல்லை, அவருடைய ராஜ்யத்தில் தான் நியாய தீர்ப்பு. அப்படின்னா இப்போ யாருக்கு நியாய தீர்ப்பு? அதைத்தான் முதல்வர்கள் வரும்போது யோவான் 5:25 சொல்கிறார், மரித்தோர் தேவனுடைய குமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறதுனார். இது யாரை சொல்கிறாருன்னா, இன்னைக்கு நம்மெல்லாம் அக்கிரமங்களினால் மரித்த நிலைமையில் இருந்தோம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். அக்கிரமங்களினாலே மரித்த நம்மை உயிர்ப்பித்தார். நம்மை அந்த நம்மைங்கிறது யார்? அந்த திருச்சபை வகுப்பார். உலக ஜனங்களை பற்றி அது பேசவே இல்லை. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அக்கிரமங்களினாலும் மரித்த நம்மை உயிர்ப்பித்தார். அப்போ இன்னைக்கு நம்ம இதே மரித்த நிலைமையில் இருக்கிறோம். இப்போ இந்த சத்தம் கேட்டோன்னே நமக்கு உயிர் வந்துடுது பாருங்க. தேவனுடைய குமாரனுடைய சத்தம் கேட்கும் காலம். சத்தம் கேட்கும் காலம் இல்லை, சத்தியம் கேட்கும் காலம். அப்போ அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள். அப்போ இன்னைக்கே நமக்கு வேதம் இன்னைக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. சத்தியம் கேட்குறோம் அப்படின்னா இப்போவே நமக்கு சட்ட புஸ்தகம் திறந்துருச்சு இல்லையா? அப்போ எப்போ யாருக்கு சட்ட புஸ்தகம் திறந்திருக்கோ அவங்களுக்கு தாங்க நியாய தீர்ப்பு. அப்படின்னா உலக ஜனங்களுக்கு இப்போ நியாய தீர்ப்பு இல்லை. இன்னைக்கு தேவனுடைய திட்டங்கள் யாராருக்கு திறக்கப்பட்டிருக்கிறதோ, யார் அதை பார்த்துட்டு இருக்கிறாங்களோ, விசேஷமாக நமக்கு தான். புரியுதுங்களா? நமக்கு தான். ஏன் இப்போ நமக்கு நியாய தீர்ப்புன்னா, இந்த நியாய தீர்ப்புக்குள்ளே போன தேவனுடைய பிள்ளைகள் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க உலகத்தையே நியாயம் தீர்க்கிறதுக்கு தேவன் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாராம். பாருங்கள், 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதா இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? பாருங்க, பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள். இந்த பரிசுத்தவான்கள்ங்கிறது தான் திருச்சபை மக்கள். அந்த மேலான அழைப்புக்குள்ளே வர்றாங்க இல்லையா? வானத்து நட்சத்திரம். அப்போ ஸ்டார் மாதிரி மேலே போய் உட்காந்துட்டு டோட்டல் உலக ஜனங்களையும் அவங்க வந்து நியாயம் தீர்க்க போகிறாங்க. அப்படி நியாயம் தீர்க்கணும்னா இப்போவே நாம் நியாயம் தீர்க்கப்பட்டிருக்க வேணும். அப்படின்னா நியாய தீர்ப்பு இப்போ எங்கே ஆரம்பிச்சிருக்கு படிக்கலாமா? 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17 வசனம். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? பாருங்க, அப்ப நியாய தீர்ப்பு உலக ஜனங்களுக்கு ஆரம்பிக்கல. இப்ப நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் நாம தாங்க வீடு, நம்ம கிட்ட தொடங்குதுங்கிறார். புரியுதுங்களா? இது இப்போ முந்தி நம்ம கிட்ட தொடங்குது. அப்போ நம்ம தான் தேவனுடைய வீடு. இதை குறித்து எபேசியர் 2:19 வாசிக்கிறோம். நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து. புரியுதுங்களா? அப்போ நாம தான் தேவனுடைய வீடு. ஏன்னா நம்ம எங்கிருந்து கட்டப்பட்டு வர்றோம்? அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாக இருக்கிறார். அப்போ இன்னைக்கு நமக்கு தான் நியாய தீர்ப்பு ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஏன்னா நமக்கு தான் பைபிள் ஓப்பன் ஆகிருக்கு. சரியா? அப்போ நமக்கு தண்டனை இருக்கா இல்லையா இப்போ பார்த்துடலாம். ஆனால் பிரசங்கியில் ஒரு வசனம் நம்ம படிக்கலாம். வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்கள் உன் இருதயம் பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. இது வரைக்கும் நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. பாருங்கள், தேவன் நமக்கு ரொம்ப ப்ரிவிலேஜ் கொடுத்துருக்கார். நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, ஜாலியாருன்னு சொல்லியிருக்கார். அல்ல, அடுத்த வசனம் பாரு. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் உன்னை நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்துவார்னு அர்த்தம். நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். அப்போது நமக்கென்று ஒரு அழைப்பு இருக்குது, நமக்கென்று ஒரு பரிசுத்தம் இருக்குது. அதை நம்ம அனுசரிக்காமல்
இந்த சத்தியத்தை எல்லாம் அறிந்து கொண்டு நம்ம தவறாக போகும்போது நமக்கு இங்கேயே சில தண்டனைகள் இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் நமக்கு எவ்வளோ கிருபை கொடுக்குறார். வாசிக்கலாம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கலாம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாத படிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். முதல்ல என்ன சொல்றார்? நீங்க பாவம் செய்யாதீங்கிறார். ஒருவேளை நீங்க பாவம் செஞ்சீங்கன்னா இன்னைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். எதுக்கு? பாவம் செஞ்சுட்டா ஒரு தண்டனை கிடைக்கும் இல்லையா? அப்போ அந்த தண்டனையிலிருந்து நம்ம கொஞ்சம் ரிலீஃப் ஆகி நம்ம எப்படியாவது மறுபடியும் சத்தியத்துக்குள்ளே வரணும்னா நமக்கு ஒரு பரிந்து, ஒரு மத்தியஸ்தர் நமக்கு தேவை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறாராம். அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபையின் ஆதார பலியே அவர் தான். நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலிங்கிறார். புரிதுனா? சர்வலோக ஜனங்களுடைய பாவங்களையும் நிவர்த்தி பண்ணுறாராம். தன்னுடைய ஒரே ஜீவன், தன்னுடைய இரத்தம் மூலம் நிவர்த்தி பண்ணுறார். அதனால தான் ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் அவருடைய ராஜ்யத்தில் கொண்டு வந்து அவங்களுக்கு நீதியை கற்றுக் கொடுக்குறார். ஆனால் இன்றைக்கி நமக்கே நீதியை கற்றுக் கொடுக்குறாருன்னா, இன்றைக்கி யாரெல்லாம் இந்த அழைப்புக்குள்ளே வந்திருக்காங்களோ அவங்கெல்லாம் பரலோகத்தில் போய் உட்கார்ந்து கிறிஸ்துவோட அரசாட்சி பண்ணுறவங்க, நியாயாதிபதிகளாக இருக்கிறவங்க, உலகத்தை நியாயந்திருக்கிறவங்க. அப்போ இப்போவே இங்கேயே அவர்கள் என்ன ஆகணும்? நியாயாதிபதிகள் போல தங்களை அவர்கள் என்ன செய்யணும்? நிரூபித்து காட்டணும். அதை விட்டுட்டு நாம் இங்கேயும் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால், கவனிங்க, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம், பவுல் எழுதின நிருபம் பாருங்க, 26ஆம் வசனம். சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு, அதாவது புஸ்தகங்கள் ஓப்பனான பின்புன்னு அர்த்தம். நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இல்லை. இப்போ கிறிஸ்து நமக்காக ஒரு பலி செலுத்தினால, உலக ஜனங்களுக்காக பலி செலுத்தினால என்ன ப்ரிவிலேஜ்னா, செத்து போனால் கூட அவங்க உயிரோட வந்துடுவாங்க. கவனிங்க, உயிரோட வந்துடுவாங்க. இப்போ நாம் இருக்கிற நிலைமை என்னென்னா, சத்தியத்தை அறிந்த பின்பு மனப்பூர்வமாக பாவம் செய்யும்போது இனி இன்னொரு பலி இல்லை, இன்னொரு பலி நமக்காக இல்லைன்னு இன்னொருத்த. இப்போ நம்ம செத்துட்டோம்னா செத்தவங்க தான், உயிரோடு எந்திரிச்சு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுதான் அதனுடைய அர்த்தம். அந்த பலி நமக்கு இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியுமே அங்கே இருக்கும். பயமாக இருக்குமா? அதை தான் சொல்கிறேன். நீங்கள் மனப்பூர்வமாக பாவம் செய்வர்களாக இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா அந்த நியாய தீர்ப்புங்கிறது ரொம்ப கொடுமையான விஷயமா இருக்கும். இன்னொரு விஷயம் கூட பாருங்கள், எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும். இதுக்கு தெரிய ஒரு பெரிய சப்ஜெக்டே பார்க்கணும். ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு நல்ல சத்தியத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தேவனுடைய ஈவு, பரிசுத்தாவி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம ருசி பார்த்துட்டு அவருடைய நல்வார்த்தைகள் இனி வரும் உலகத்தின் பலன்கள், ராஜ்யத்தை பற்றியெல்லாம் படிக்கிறோம் இல்லையா? ராஜ்யம் எப்படி இருக்கும்? எல்லாத்தையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள். ஸோ இதை பற்றி கண்டுக்காமையே மறுதலிக்கிறத அதை இல்லைன்னு சொல்கிற மாதிரி. எப்படி இல்லைன்னு வாயில் கூட சில பேர் சொல்ல மாட்டாங்க, ஆனால் தங்களுடைய செயல்பாடுகள் அதை பற்றின கவலையே இல்லாமல் அவங்க இருந்துருப்பாங்க, தவறான வழியில் போயிட்டுருப்பாங்க. அப்போ தேவனுடைய பாருங்கள், அப்படி மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் இஸ்ரேல் ஜனங்க தானே பண்ணாங்க. அதனால் பாருங்கள், அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்பதற்கேதுவாய் அவர்களை புதுப்பிக்கிறது அப்படின்னு உயிரோடு கொண்டு வர்றதும் கூடாத காரியம். உலக ஜனங்களை உயிரோடு கொண்டு வந்துடுவார். ஏன்னா இன்றைக்கி அவங்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லை, நமக்கு இன்றைக்கே நியாய தீர்ப்பு இருக்குது. இதை மனப்பூர்வமாக தவறு செய்துட்டு இருந்தோம்னா நம்மளை மறுபடியும் திரும்பி கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுதான் தேவனுடைய நீதி. அதுலேயே பாருங்கள், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் அப்படி ஒருத்தர் செய்துட்டா தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து, புரியுதுங்களா? இஸ்ரேல் ஜனங்களாவது சிலுவையில் அறையிற குப்பு கொடுத்தாங்க. இப்போ நாம் என்ன செய்கிறோமா, அவரை காலிலே போட்டு மிதிக்கிறோமா? ஆக்சுவலாக நமக்கு அவர் தலை. அவர் காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினிக்கு பாத்திரவான இருப்பான், யோசித்து பாருங்கள். அந்த கொடிதான ஆக்கினின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இதெல்லாம் என்ன நினைக்கிறாங்க, எல்லாம் நெருப்பில் போட்டு வாட்டுவாங்கண்ணா.
திருப்பி அவனை புதுப்பிக்கவே முடியாதுங்கிற போது அவன் எப்படி நெருப்பில் போடுறது? அப்போ அவன் ஒரு வேளை மரணத்துக்குள்ளே போயிட்டான்னா அவ்வளோதான், அவன் எந்திரிச்சே வர முடியாது. இதற்கு பெயர் தான் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே இரண்டாம் மரணம்னு பைபிள் சொல்லுது. எந்திரிச்சே வர முடியாததுக்கு பேர் தான். அப்போ இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் வந்ததுக்கு பிறகு கவனிங்க, உலக ஜனங்களையும் உயிர்த்தெழுப்பி அவர்களுக்கு நியாய தீர்ப்பு எப்படி செய்கிறார்? அவருடைய நீதியை கற்றுக் கொடுக்குறார். அதுலேயும் நீதியுள்ள தேசத்திலேயே அவங்க நீதியை கற்றுக்கொள்ளாமல் போயிட்டான்னா அவங்களுக்கு என்ன தான்? ரெண்டாம் மரணம். இந்த ரெண்டாம் மரணத்துக்குள்ளே போயிட்டதுக்கப்புறம் தேவனுடைய ராஜ்யத்தில் அந்த உயிரோடு அவரோடு இருக்கிறாங்க பாருங்கள், உண்மையான தேவனுடைய பிள்ளைகள். அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட சதா காலமும் அவர்கள் வாழப்போகிறார்கள். அவர்களுக்கு இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை. படிச்சிருக்கோம் இல்லையா? அப்படி சதா காலமும் வாழக்கூடிய டைம் ஸ்டார்ட் ஆகும்போது தேவன் என்ன பண்ண போகிறார்னா பாருங்கள், வெளிப்படுத்தல் 20:14 என்ன சொல்கிறார் பாருங்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலே தள்ளப்பட்டன, இது ரெண்டாம் மரணம். அப்படின்னா புரியுதுங்களா? அப்போ மரணம் இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக இந்த பூமி உலகத்தை விட்டு எடுத்துகிட்டு வர்றான். இனி அது அந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்காதுங்கிறார். அதுதான் ரெண்டாம் மரணம். அப்போ அந்த ரெண்டாம் மரணம் தான் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற மகா பெரிய கொடிய தண்டனை. இது உலக ஜனங்களுக்கு நாளைக்கு கிடைக்க போகிறது. இன்றைக்கி நமக்கு சட்ட புஸ்தகம் திறந்திருக்கும் போது நாம் மனப்பூர்வமாய் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து தேவனை தூஷிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி அதில் திருந்தாமையே தொடர்ந்து செய்து இப்போது உடனே அதை செய்ய போகிறதில்ல. நல்லா புரிஞ்சுக்கலாம். உடனே இப்போ ஒரு தவறு பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், உடனே தேவன் ரெண்டாம் மரணத்துக்குள்ளே கொண்டு போக மாட்டார். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்துவ வந்து அங்கே வச்சுருக்கார். அப்போ ஆண்டவர் வந்து நமக்கு நிறைய முறை என்ன செய்கிறார்? பரிந்து பேசிகிட்டே இருக்கார். அப்போது பரிந்து பேசுவதை ஒரு கிருபை நமக்கு கொடுத்துருக்கார். அப்போ உடனே என்ன செய்யணும்? அடுத்து திருந்திட்டு போயிடணும். அப்படி திருந்தாத ஜென்மமாக இருப்பாங்க சில பேர், சாத்தான் மைண்டட் பீப்புள். சாத்தான் திருந்தவே மாட்டான், என்ன கிருபை செஞ்சாலும் திருந்த மாட்டான். அந்த மாதிரி இருக்கிற ஜனங்கள் பல முறை, பல 100 முறை, 1000 முறை தேவன் வாய்ப்பு கொடுத்தும் அவரை அசட்டை பண்ணி அவர்கள் வந்து அந்த தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும்போது தேவனுடைய நீதி என்ன சொல்லுதுன்னா, ஃபர்தராக நீ இந்த பூமியில் தேவனோடு சஞ்சரிக்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லும். அவ்வளோதான் சொல்லும். நீ தேவனோடு இருக்கிறதுக்கு உனக்கு எந்த ரைட் தகுதி இல்லை. அப்போ நீ என்ன? நீ மரணத்துக்குள்ளே தான் போயாகணும். எந்த மரணம்? ரெண்டாம் மரணம். ரெண்டாம் மரணத்துக்குள்ளே இந்த ஜனங்களை போக வச்சிட்டாருனாலே அடுத்து அந்த ரெண்டாம் மரணத்தையே மரணத்துக்குள்ளே அங்கே கொண்டு போயிடுவார். அன்புக்குரிய சகோதர சூழல். அதனால் திருச்சபையின் பிள்ளைகளாக நமக்கு தான் ஒரு மகா பெரிய தண்டனை இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, தேவனுடைய சத்தியத்துக்குள்ளே வந்ததுக்கு பிறகு எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை திரும்ப சிலுவையில் அறையிற மாதிரி நடவடிக்கைகள் நமக்குள்ளே இருந்துடக்கூடாது. காலில் போட்டு மிதிக்கிற மாதிரி இருந்துடக்கூடாது. அப்படி இருந்துட்டா ஒரு கொடிதான் ஆக்கினிங்கிறது இதுதான் ரெண்டாம் மரணம் தான். ஆனால் தேவனுடைய முழு முதற் திட்டமே டோட்டலாக உலக ஜனங்களை அவர் என்ன சொல்கிறாருன்னா உயிர் தெழுப்பி அவங்க திரும்பவும் ராஜ்யத்தில் அவங்களுக்கு அவர் ஜீவன் கொடுக்குறதான். அப்போது ரெண்டாம் மரணம் தான் கொடுக்குறாரு ஒழிய நரகம் ஒரு விஷயத்தை அவர் கொடுக்கறதில்ல. கடைசி ஒரு வசனம் வாசி முடிக்கலாம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமார் உலகத்திலே வந்திருக்கிறார். அப்போ மனுஷன் எதை இழந்து போனான்? ஜீவனை இழந்து போனான், தேவனோட சஞ்சரித்த நிலைமை இழந்து போனான், ஆசீர்வாதங்கள் இழந்து போனான், நிம்மதி இழந்து போனான், சந்தோஷத்தை இழந்து போனான், எல்லாத்தையும் இழந்து போனான். இழந்து போன அத்தனையை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் உலகத்திலே வந்தார். இது தாங்க தேவனுடைய திட்டம். சரி, இப்படி ஒரு அருமையான திட்டம் இருக்கும் பொழுது இப்போ உலகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் எவ்வளவு தீமைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இல்லையா? தொடர்ந்து ஜனங்கள் வந்து வாழ்கிறாங்க, பிறக்கிறாங்க, செத்து போயிட்டே இருக்கிறாங்க. அப்போது ஏன் இந்த பூமியில் இவ்வளவு தீமைகள், இவ்வளோ அழகான திட்டத்தை வச்சுருக்கும் போது தேவன் உடனடியாக அந்த திட்டத்துக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு போயிடலாம் இல்லையா? ஆனால் தேவன் இதை விட்டுட்டார். இப்போ என்ன ஆகிட்டு இருக்குன்னா உலகத்தில் தீமைக்கு மேலே தீமை, தீமைக்கு மேலே தீமை, நிறைய தீமைகள் ஓடிட்டே இருக்கு. நிம்மதியாகவே இருக்க முடியல. அப்போ ஏன் இவ்வளோ அழகான திட்டத்தை வச்சுட்டு இவ்வளவு தீமைகளை தேவன் வந்து அங்கே வந்து பார்த்துட்டே இருக்கார்? இப்போது தேவன் ஒரு தீமை செய்வாரான தீமை செய்ய மாட்டார். அப்போ இந்த பூமியில் தீமை நடந்துட்டுருக்கேன், அப்போ தேவனுடைய அனுமதி இல்லாமல் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா கட்டாயமாக இல்லை. தேவனுடைய அனுமதி இருந்தால் தான் எல்லாமே நடக்கும். அப்படின்னா இந்த பூமியில் இவ்வளவு தீமைகள் நடக்கிறதுக்கு தேவன் அனுமதி கொடுத்துருக்காரா? ஆமாங்க. இப்போ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, தேவனே ஏன் இந்த பூமியில் இவ்வளவு தீமைகளை நீங்கள் அனுமதிச்சிங்க? என்ன காரணம் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆவலாக இருக்குது என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கேட்டால் 1 வாரம் பொறுத்திருங்கள்,
அடுத்த வாரம் தேவன் ஏன் இந்த பூமியில் தீமையை அனுமதித்தாருங்கிற ஒரு மகா பெரிய ஆழமான சத்தியத்தை நம்ம கேட்கலாம். பொறுமையோடு கேட்ட அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.